சார் சொல்லுங்க சார். ஓ! ஓஹோஹோ! ஓகே, ஓகே, ஓகே சார். ரிஸ் ஆ ரைட் சார். அப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். The composition of the liquid has changed. It doesn't have any properties of water left. और यमुना जी का स्नान करने से तो सब लोग जाते ही नहीं है. Cleaning is very important. The water crying. Thank you for watching this movie. So let me introduce about our exam purification performance for out of water purifier WJ400 through easy experiment. Currently, this kind of out of water purifier has most powerful water purification and excellent performance as household water purifier. This can be removed wasteful impurities and making safety water. So this product made by 4 excellent performance filters. What I prepared here is ordinary coffee sold at convenience store. I would like to change this coffee into transparent water. So if your faucet of your house is coming out that water like this coffee, you must be surprised. You can drink coffee, but on the other hand, you can also say the coffee is very bad to water. Let's see what will happen to the coffee you have used water purifier. The coffee is flowing through the tube like this. You can see that the coffee is coming out from this bed bottle, and the purified water has come out from this tap. Okay, so let's be testing. And check the color sign. No color and the color. No smell. Let's
turn the black coffee into the regular water. Thanks for watching this. Bye bye. Dear Vestigians, good morning. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் வெஸ்டிஜ். உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ மூலமாக உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அட்வான்டேஜஸ். பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனை விதமான வாட்டர் பியூரிஃபையர் இருந்தால் கூட பட் ஸ்டில் எல்லாத்த விட ஒரு எட்ஜ் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம வாட்டர் பியூரிஃபையர் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரவுட் டு சே லைக் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி, ஒரு காப்புரிமை வாங்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ இதை இனிமேல் யாருமே காப்பி அடிக்கவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வாட்டர் பியூரிஃபையர் அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணணும்? நம்ம உடல் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50 to 75% ஆஃப் வாட்டர் இருக்கு. அண்ட் நம்மளுடைய தேவைக்கேற்ப இந்த வாட்டர் வந்து நம்ம ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் தண்ணீர்னால மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் 50 to 75% ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இதுவும் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இப்போ வெயில் காலம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், பாடி வந்து டோட்டலாக டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ், ஸோ இதன் மூலமாக வேர்வை மூலமாக நம்ம உடம்புல இருந்து நிறைய தண்ணி வந்து வெளியேற ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 to 5 liters டிபெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கு ஏற்றா போல நம்ம வந்து வாட்டர் வந்து திரும்ப ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரெப்ளனிஷ் பண்ணக்கூடிய வாட்டர் அது நல்ல தண்ணியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த தண்ணியில நச்சு பொருட்கள் ஆர் கிருமிகள் இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா இதனால கூட நமக்கு பெரிய பிரச்சனைகளோ நோய்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து பியூர் வாட்டரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதோட அளவுகளை மெஷர் பண்றது தான் TDS அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க. அதாவது டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியில எந்த அளவுக்கு வந்து இந்த நச்சு பொருள்கள் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் இந்த டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். இது நார்மலா mg/dL அப்படிங்கிற கணக்குல வந்து இதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 300 TDS லெவல் அப்படிங்கிறது நார்மலான இருக்கக்கூடிய வாட்டர். பட் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 500 TDS, அதாவது 500 mg/dL TDS லெவல் வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அக்செப்டபிள். விச் மீன்ஸ் லைக் அந்த தண்ணியில ஒரு குறிப்பிட்ட அளவு நச்சு பொருட்களும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம பாடி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சில விஷயங்கள். ஸோ வாட்டரோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 300 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய TDS லெவல் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய வாட்டர். ரைட். ஸோ வாட்டர் வந்து நம்ம ரெகுலராக ரெப்ளனிஷ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ எந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மெயினாக நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐதர் ஒன்று அண்டர் கிரவுண்ட் வாட்டர், போர் போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியாக இருக்கலாம். ரெண்டாவது முனிசிபல் ஆர் கார்பரேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ்ல எந்த மாதிரியான வாட்டர் சோர்சஸ் வந்து நமக்கு கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி வாட்டரோட சோர்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டு தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டருக்கான விஷயங்கள். ஏன்னா கிணறு மேபி கிராமத்துல அந்த மாதிரி போகும்போது கிணறுகள் இருக்கலாம். பட் ஆஃப் லைட் இன்னைக்கு வந்து கிணறு அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மேஜர் சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிணறுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸே வந்து இன்னைக்கு கிடையாது. அப்போ இந்த ரெண்டு சோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்று என்ன ஆகுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இன்னொன்று முனிசிபல் வாட்டர். ரைட். இப்போ முனிசிபல் வாட்டர் அப்படிங்கும்போது நார்மலா என்ன ஆகும், மோஸ்ட்லி அந்த முனிசிபல் வாட்டர் வந்து அக்யூமுலேட் ஆகக்கூடிய இடத்துலயே அங்க ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் வந்து நடக்கும். அதே அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து போர் இறக்கி இருப்போம். அந்த போர்ல வந்து ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையில எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடிக்கு கீழே வந்து போனதான் தண்ணியே கிடைக்கும். அப்போ அந்த 200 அடி 300 அடிக்கு வந்து ஃபுல்லா பைப் லைன்ஸ் மூலமா தான் தண்ணி வந்து மேலே சக் பண்ணி மோட்டர் போடும்போது சக் பண்ணி இந்த தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ இது ரெண்டு காமனான சோர்சஸ் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஈவன் அதர்வைஸ் இப்போ சில ஏரியாஸ்ல வந்து இந்த வாட்டர் வந்தா கூட, கிரவுண்ட் சப்ளைஸ் வந்தா கூட கிரவுண்ட் சப்ளைஸ் வாட்டர் வந்தா கூட பட் அதோட
யூசேஜ் ஆர் அதோட அந்த சுத்தத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி இப்போ அந்த முனிசிபல் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இப்போ சில இடத்துல நம்ம பார்த்துக்கலாம், ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடத்துலயே வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் படி தான் வாட்டர் வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ அங்கேருந்து டேரக்டா, அதாவது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுலேருந்து எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் வேரஸ் இப்போ அங்கேருந்து நிறைய இடத்துக்கு தான் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒரு மேபி அந்த லோக்கல் சிட்டிக்குள்ள நிறைய இடங்களுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து அங்கேருந்து சப்ளை ஆகும். அப்போ அகைன் அந்த இடத்துலேருந்து சப்ளை ஆகும்போது என்ன ஆகுது, நிறைய பைப் லைன்ஸ் கனெக்ட் பண்ணி தான் இந்த வாட்டர் வந்து அங்கே சப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ வாட்டர் பியூரிஃபிகேஷன் தேவை இல்லை அப்படின்னு மேபி சில பேர் வந்து சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்து ஆர்ஓ, இந்த ஆர்ஓ வந்து இது ஒரு மித் அப்படின்னே சொல்ல முடியும். ஆர்ஓ வந்து இன்னைக்கு நல்லது இல்லை, ஆர்ஓ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட சில பேர் பேசலாம். பட் மேபி இப்போ இந்த முனிசிபல் வாட்டர் சோர்ஸ் வாட்டர்ல இருந்து டைரக்டா தண்ணி வரா மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த இடத்துல ஆர்ஓ மேபி வேணா பயன்படுத்தாம இருக்கலாம். பட் எப்போ அங்கேருந்து இந்த வாட்டர் செவரல் கிலோமீட்டர்ஸ் பைப்லைன்ஸ் மூலமாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதோ அப்போ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது நிச்சயமாக பியூரிஃபை பண்ணி தான் திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியும். வேற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் வேற வழியே கிடையாது. நிச்சயமாக இந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணாதான் நம்ம திரும்ப கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு யூஸ்ஃபுல், ரெண்டாவது ஹார்ம்ஃபுல். அதாவது டிடிஎஸ்ங்கிறது என்னங்கிற பார்த்தோம், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அதாவது ஒரு தண்ணியில எந்த குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நச்சு பொருட்கள் இருக்கு ஆர் நல்ல தூசிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறத இந்த டிடிஎஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். திட வடிவில் இருக்கக்கூடிய எல்லாமே அதான் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஸோ இந்த சாலிட்ஸ், ஒரு தண்ணி இருக்கக்கூடிய இந்த சாலிட்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஹார்ம்ஃபுல் இல்லைன்னா யூஸ்ஃபுல். சரி, யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சில மினரல்ஸ் லைக் மேங்கனீஸ், மெக்னீசியம், ஜிங்க் ஆர் சோடியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான மினரல்ஸ். பட் இதை தாண்டி ஹார்ம்ஃபுல்லா எத்தனை விதமான மினரல்ஸ் வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில இருக்கு. ஆர்சனிக் இருக்கலாம், லெட் இருக்கலாம், மெர்குரி இருக்கலாம், கேட்மியம் இருக்கலாம், நைட்ரேட்ஸ் இருக்கலாம், சல்ஃபேட்ஸ் இருக்கலாம். ஸோ இத்தனை விதமான நச்சு பொருட்கள் இந்த வாட்டர்ல இருக்கும்போது இது நம்ம டைரக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா இது எல்லாமே அதிகமாக டாக்ஸிக், மேபி ஈவன் கேன்சர் கூட ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து பொதுவாக இந்த எலிமெண்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ ஜென்ரலா ஒரு டிடிஎஸ் லெவல் மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய மீட்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். பட் அந்த மீட்டர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா எவ்வளோ யூஸ்ஃபுல் எவ்வளோ ஹார்ம்ஃபுல் இருக்கு அப்படிங்கறத வந்து நிச்சயமாக டினோட் பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டான மெத்தட் எப்படிங்கிறது கேட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை வெயில்ல வச்சு டைரக்டா ட்ரை பண்ணிட்டு அந்த ட்ரை பண்ண வாட்டர்ல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லேப்ல கொண்டு போயிட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல் இருக்கு எவ்வளவு ஹார்ம்ஃபுல் இருக்கு இப்படின்னு ஒன்னா தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்க்கும்போது தான் ஒரு எலிமெண்ட்டும் எவ்வளவு மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் எக்ஸாக்டா டிடிஎஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். பட் எப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு வீட்ல இருந்து எல்லாருமே இப்போ இந்த டிடிஎஸ் லெவல்ஸை மெஷர் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் ஜெனரல் இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய டிடிஎஸ் அக்செப்டபிள். ஸோ அதான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 300 to 500 அப்படிங்கிற இந்த டிடிஎஸ் லெவல்ஸ் வந்து அக்செப்டபிள். ரைட், இப்போ இந்த ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாக என்ன மாதிரியான ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. கார்பன் ஃபில்டர்ஸ் இருக்கு, அல்ட்ரா வயலேஷன், அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் இருக்கு, செடிமெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கு. பட் உண்மையிலேயே இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ ஹார்ம்ஃபுல் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும் எவ்வளோ யூஸ்ஃபுல் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்டா யாராலுமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஜென்ரலா ஒருத்தர் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், தண்ணியில வந்து மினரல்ஸ் அவசியமா அப்படின்னா எஸ், கட்டாயம் தண்ணியில மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர் மட்டும்தான் நம்ம உடம்புல ரீஃபில் பண்றதுக்கான ஒரே சோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது.
ஜூஸ் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விதமான சோர்சஸ் இதுல இருந்துமே நம்ம உடம்புக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் இதோட அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ வாட்டர் எப்போ இதுதான் உண்மையான சோர்ஸ் ஹைட்ரேஷன், நம்ம உடம்புல நீரோட்டத்தை அதிகம் பண்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இல்ல அப்படிங்கிறது ஆகுதோ, அதே போல தண்ணீர்ல இருந்து மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள மினரல்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியமும் நிச்சயமாக கிடையாது. ஸோ அன்றாட நம்ம உணவுகள் மூலமாக ஜூஸ்னால நிறைய விஷயத்தினால கூட நம்ம உடம்புக்குள்ள பொதுவாகவே இந்த மினரல்ஸ் அப்படின்னு போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு 2 கிளாஸ் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது சுத்தமான தண்ணி, கொஞ்சம் மினரல்ஸ் இருக்கலாம், ஆர் மினரல்ஸே அதுல இல்லாம இருக்கலாம். இன்னொரு கிளாஸ்ல ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில இம்பியூரிட்டிஸ் நச்சு பொருள்கள் அதுல இருக்கு. அதே போல அந்த தண்ணி வந்து ஆர்ஓல பாஸ் பண்ணாத தண்ணியா கூட இருக்கு. ஸோ ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் கிளீன் வாட்டர், அதுல மினரல்ஸ் இல்லாம இருக்கலாம். இன்னொரு வாட்டர்ல மினரல்ஸ் இருக்கு, அதே கூட இம்பியூரிட்டிஸும் இருக்கு. ஸோ இந்த 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல எந்த கிளாஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? சரி, ஆப்வியஸ்லி நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இம்பியூரிட்டிஸ் இல்லாத வாட்டர், அதாவது சுத்தமான தண்ணியை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அதுல மினரல்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிகாஸ் நான் மினரல்ஸ்க்கான மற்ற சோர்சஸ் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ இந்த மினரல்ஸ் இல்லை பட் அதே போல சுத்தமான ஒரு தண்ணி நம்ம கிடைக்குதோ, இந்த மெத்தட் இதுதான் ஆர்ஓ ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஸோ ஆர்ஓ மூலமாக வரக்கூடிய தண்ணி இது பொதுவாக என்ன சொல்றோம், இது வந்து டெட் வாட்டர் அப்படின்னு தான் சொல்றோம். ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்தது, பேப்பர்ல எல்லாமே வந்தது. என்ன அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்லாம் போட்டிருக்காங்க, லைக் ஆர்ஓ வந்து டோட்டலா பேன் பண்ணணும். ஏன்னா ஆர்ஓ வந்து இந்த தண்ணியில எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து மாற்றணும், வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ இத்தனை விதமான ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் லைக் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், யூவி ஃபில்ட்ரேஷன் ஆர் செடிமெண்ட் ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருந்தா கூட பட் தண்ணியில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான வேற வழியே இல்லாத போது ஆர்ஓ மட்டும்தான் இன்னைக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கு. ஸோ இந்த மினரல்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுமா? இஃப் நம்ம வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ அதுல இருந்து மினரல்ஸ் நம்ம பாடிக்கு ரெப்ளனிஷ் நம்ம பண்ண முடியும். வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க சப்ளிமெண்ட்ஸே கன்சியூம் பண்ணலன்னா கூட பட் ஸ்டில் அவங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், ஃப்ரூட் ஜூசஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே தொடர்ந்து மினரல்ஸ் அப்படிங்கிறது உங்க பாடிக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் எக்ஸாக்டா இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் எப்போ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் இது சுத்தமான ஒரு தண்ணியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனாலதான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயுமே இன்னைக்கு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் இன்னைக்கு நம்ம இந்தியால லான்ச் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது நான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது பல வழிகளில் பல விதத்துல நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இதை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்றோம், ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆர் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மேபி ஒரு இயர் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான சப்ளிமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம கிட்ட ஏர் பியூரிஃபையர் இருந்தது, பட் முக்கியமா வாட்டர் பியூரிஃபையர் இல்லை. ஸோ நம்ம லைஃபுக்கு எசென்ஷியல் சோர்ஸே என்ன? காற்று, தண்ணீர் மற்றும் உணவு. இது 3 மட்டும்தான். ஸோ இந்த 3ல ஆல்ரெடி 2 நம்ம கையில இருந்தது. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதை ரீசெண்டா லைக் இயர் பிஃபோர் தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ ஒரு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய இந்த 3 விஷயங்கள் காற்று, தண்ணீர், உணவு, இது எல்லாமே இன்னைக்கு வெஸ்டீஜ் மூலமாக நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஎன்டியோட உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகும். ரைட். ஸோ வாட்டர் நமக்கு எதுக்காக தேவை? ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது நிறைய காரணங்கள், நிறைய விஷயங்களுக்காக அன்றாடம் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது. ஒன்று பேசிக்கா டீஹைட்ரேஷன். ஸோ உடம்புல இருந்து நீர் குறைபாடு இதை வந்து ரீஃபில் பண்றதுக்காக தண்ணி கண்டிப்பா நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணி ஆகணும். ஸோ டெய்லி நம்ம வாட்டர் கன்சியூம் பண்றதுனால என்ன ஆகுது? ஒன்று மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியா ஊட்டச்சத்தா மாறணும், ஊட்டச்சத்தை உடல் பயன்படுத்தவும் தெரியணும். ஸோ இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் இது கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா வாட்டரோட சப்போர்ட் இல்லாம நடக்காது. ஸ்கின்
ஸோ ஸ்கின் ஹைட்ரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் ஹைட்ரேட் ஆகும்போது தான் இது நல்ல ஷைனிங்காக க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். உடம்புலேருந்து நச்சு பொருள்கள் வெளியேறதுக்கு முக்கியமாக இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் த்ரூ யூரின், த்ரூ மோஷன், இதுலேருந்து பாடி கரெக்டாக எலிமினேட் பண்ணும் அப்படின்னா வாட்டரோட சப்போர்ட் நிச்சயமாக தேவைப்படும். அதே போல ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம இருக்குமா அப்படி ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டர் எடுத்தா கூட இன்ஸ்டன்டா அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிற நம்ம உடம்புக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல வாய் துர்நாற்றம். ஸோ நிறைய தண்ணி குடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக பக்கத்தில் நின்று பேசும்போதும் சரி, அவங்க மூச்சு காத்து வரும்போதே அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரது நம்ம ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் அகைன் இதுவும் வாட்டர் கண்டென்ட் உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. முக்கியமாக மசில் கிராம்ஸ், எஸ்பெஷலி இந்த கால்ல எல்லாம் ஏற்படுத்து இல்லையா, குறைக்கொல்லி மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த கிராம்ஸ் ஏற்படுறது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வாட்டர்ல உடம்புல இருக்கக்கூடிய வாட்டரோட கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம கண்டினியூஸா வாட்டர் நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மசில் கிராம்ஸோ ஸ்ப்ரெயின்ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுவும் வராமல் நம்ம தடுக்க முடியும். அடுத்தது இம்பியூரிட்டிஸ். ஸோ பொதுவாக தண்ணீர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் என்னென்ன? 3 விதமான இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஒன்று பிசிக்கல் அப்படின்னு சொல்றோம், ரெண்டாவது கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ், மூணாவதா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்ங்கிறது தண்ணியில் இருக்கக்கூடிய கல், மண், களிமண், ஹெவி மெட்டல்ஸ் லைக் மேங்கனீஸ், சோடியம், சால்ட், மைனிங், அதாவது இதுலேருந்து மைன்ஸ்லேருந்து வரக்கூடியது, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்ல இதுலேருந்து அதிகமாக என்ன இருக்கும், நிறைய இந்த பொல்யூஷன் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான தண்ணி வரும்போது என்னன்னா தண்ணியோட கண்டென்ட் ஆர் இது வந்து ரொம்ப கலங்கலான தண்ணியாக மாறக்கூடியது. ஸோ கலங்கல் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக பயன்படுத்த முடியறது இல்லை. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர்ல இருக்கக்கூடிய குளோரின், எஸ்பெஷலி இன்னைக்கு நிறைய வாட்டர் வந்து பியூரிஃபிகேஷன் மெத்தட்ல குளோரின் வந்து யூஸ் பண்றாங்க. அதே போல சல்ஃபைட்ஸ் ஆர் அமோனியா இது வந்து வாட்டர்ல அதிகமாக இருக்கு. ஸோ பொதுவாக வாட்டருக்கு வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு குவாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ வாட்டர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை பியூரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் வந்து வாட்டர் வந்து அப்படியே ஒன்றும் பண்ணாம அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்தில் பாருங்க இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணியில கீழே போய் செட்டில் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் வாட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டினா அதே அதால வந்து பியூரிஃபை பண்ணிக்க முடியும். மூன்றாவதா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகள், ஸோ மோஸ்ட்லி கழிவுகள், இதுலேருந்து வரக்கூடிய அந்த சுவேஜ்லேருந்து வரக்கூடிய நிறைய கிருமிகள் இது வாட்டர் வந்து கண்டாமினேட் பண்ணலாம். லைக் பாக்டீரியா இருக்கு, புரோட்டோசோவா இருக்கு, வைரஸ் இருக்கு, பாரசைட்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன முட்டைகள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வாட்டரில் நிறைய மிக்ஸ் ஆகலாம். அண்ட் ஈகோலை மாதிரியான பாக்டீரியா இருக்கிறதுனால தான் லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ காமனா இது 3 விதமான இம்பியூரிட்டிஸ் இதுதான் தண்ணியில அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இம்பியூரிட்டிஸை கிளீன் பண்றதுக்காக இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில டெக்னாலஜிஸ் ஆர் மெத்தட்ஸ் இதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். ஸோ சில மெத்தட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபில்டர் ஸ்டேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதாவது ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கலாம், ஆர் மேபி ஒரு கார்பன் ஃபில்டர்ஸ் இருக்கலாம், ஆர்ஓ மெம்பரேன் இருக்கலாம், யூவி டெக்னாலஜி இருக்கலாம், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஆர் ஈவன் ப்ரீ ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் லேயர்ஸ் இது யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நார்மலா ஃபில்டர்ஸோட கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த ஃபில்டர்ஸோட யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபில்டரோட லைஃப் அப்படிங்கிறது 2 times மேபி ஒரு இன் அ இயர் வந்து ஒரு 3 times or 4 times மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு நம்ம ஃபில்டர் மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபில்டரோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும். அண்ட் ரெண்டாவது ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜஸ். ஸோ இந்த ஆல்கலைன் கார்ட்ரிட்ஜ் அப்படிங்கிறது இது கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ கெமிக்கல்ஸ் வாட்டர்ல நிறைய இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல இதுல எத்தனை விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இதுல ஏற்படலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸும் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ சீப்பான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் போகக்கூடிய இடங்கள், ஸோ வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள வாட்டர் போகக்கூடிய இடங்கள் இது எல்லாமே நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்க, சீப்பான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீப்பான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து மேபி அதில் பாசம் பிடிக்கலாம், அதிக ரஸ்ட் வந்து அதில் ஏற்படலாம்.
ஸோ அகைன் இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இது கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால இந்த சீப் ப்ராடக்ட்ஸ் போடுறதுனால என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல பிரைஸ் வந்து ஒன்லி 5,000 இல்லை 10,000 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இவங்களால இன்னைக்கு விற்க முடியுது. அடுத்தது சில யூனிக்கான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த டெக்னாலஜிங்கிறது என்னன்னு நமக்கு புரியாது. சில புதுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க, லைக் டிடிஎஸ் கண்ட்ரோலர், பாயிலிங், கெட்டானோ மேக்னெட். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லணும், மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி இந்த வாட்டர் பியூரிஃபையர், இந்த கம்பெனியோட வாட்டர் பியூரிஃபையர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான சில மெத்தட்ஸ். அதுதான் என்ன சொல்றேன்னா இந்த விதமான நியூ டெக்னாலஜிஸ். இது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சில மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்க நம்ம வாட்டர் பியூரிஃபையர் எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு எதை புரிய வைக்கிறது, எதுலேருந்து நமக்கு புரிய வைக்கிறதுனா டிவி தான், விளம்பரங்கள். ஸோ எவ்வளவு சில கம்பெனியோட பிராண்ட்ஸ் வந்து அதிகமாக விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ, அப்ப நம்ம என்ன ஃபீல் பண்றோம், இந்த பிராண்ட் தான் இப்போ பெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதில் நம்ம கடை மார்க்கெட் போறோமா, ஸோ பெரிய பெரிய ஷாப்ஸ் நம்ம போகும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஓகே இந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு தான் முதல்ல நம்ம பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறோம். அகைன் டிவியில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள்ல இந்த மாதிரியான வாட்டர் பியூரிஃபையர்ஸ் யார் விளம்பரப்படுத்துறாங்க, கண்டிப்பாக ரொம்ப பாப்புலரான செலிபிரிட்டிஸ். இவங்க தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, டெஃபினட்டா நமக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் நிச்சயமா இவங்க வீட்டில் அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் இவங்க முதல்ல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. அவங்களாம் இம்போர்ட்டட் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியான வாட்டர் பியூரிஃபையர்ஸ் தான் மோஸ்ட்லி அவங்க வீட்டில் அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு கிமிக்ஸ்னால என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்றாங்க, என்ன அப்படின்னா அந்த பிராண்ட் இதுதான் இன்னைக்கு பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது கெமிக்கல் கார்ட்ரிட்ஜஸ். இந்த கெமிக்கல் கார்ட்ரிட்ஜஸ் அகைன் இதுல அதிகமாக குளோரின் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஈவன் இந்த குளோரின் லாங் டேர்ம் யூசேஜ் இருக்கும்போது இதுவும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது அல்ட்ரா வயலட் சேம்பர். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த அல்ட்ரா வயலட் சேம்பர் இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ல இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ யூவி சேம்பர் இதுல வந்து வாட்டர் பாஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் ஆகும்போது தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த யூவி சேம்பர் யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ வாட்டர் வந்து இதுல ஃப்ளோ ஆகுது, அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் ஆகுது, இந்த பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸ் இதை வந்து டோட்டலா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். இப்போ டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட இந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் அகைன் இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாட்டர்லேயே தான் இருக்கு. ஸோ யூவி சேம்பர்ல வாட்டர் போகும்போது இதை கில் பண்ணி அந்த வாட்டரோடைய திரும்ப அந்த பாக்டீரியா என்ன ஆகும், ஸ்டோரேஜ் டேங்க்ல போய் சேர்ந்துடும். மோரோவர் இப்போ இந்த யூவி சேம்பர் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபங்க்ஷன் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மேபி ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் வாட்டர் வந்து இதுல ஹோல் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த பாக்டீரியாவை எராடிகேட் பண்ண முடியும். வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ரன்னிங் வாட்டர், ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கும்போது அப்ப என்ன ஆகுது, வாட்டர் மோஸ்ட்லி இந்த சேம்பருக்குள்ள வந்து ஹோல்ட் ஆகாது. ஸோ இந்த கரண்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும்போது அப்போ வாட்டர் என்ன ஆகும், யூவி சேம்பர் வழியாக பாஸ் ஆகி நேராக ஸ்டோரேஜ் டேங்க்ல போய் சேவ் ஆகும். அப்ப எப்போ வாட்டர் இதுக்குள்ள ஹோல்ட் பண்ண முடியாம போகுதோ அப்ப 100% இந்த சேம்பர் மூலமாக பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா அழிக்க முடியாது. மோஸ்ட்லி இத வாட்டர் பியூரிஃபையர் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் மோஸ்ட்லி யாருமே உள்ள இருக்கக்கூடிய இந்த யூவி சேம்பரை வந்து கிளீன் பண்றது கிடையாது. ஸோ இது மேல இருக்கக்கூடிய இந்த குவார்ட்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க, இப்போ வாட்டர் வந்து இதுல ரன் ஆகுது. ஸோ இந்த பாக்டீரியா வந்து இன்கேஸ் அழிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ மோஸ்ட்லி வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 டைம் or 2 டைம்ஸ் மேக்ஸிமம் போனால் 3 டைம்ஸ் இவ்வளவுதான் வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகும். ஸோ நம்மளோட இதில் பொதுவாக எந்த வாட்டர் பியூரிஃபையர் இருந்தாலுமே யூசேஜ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்போ ஒரு 1 டைம் ஸோ திரும்ப அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல வாட்டர் குறையும் போது செகண்ட் டைம் என்ன ஆகுது, வாட்டர் பியூரிஃபையர் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். அப்ப பை த டைம் இந்த யூவி சேம்பர்ல மேல இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. இன்கேஸ் அந்த வாட்டர்ல ஒருவேளை அந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதுவும் அந்த யூவி சேம்பர் மேலேயே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அகைன் திரும்ப வாட்டர் பியூரிஃபையர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், திரும்ப வாட்டர் ஃப்ளோ அந்த வாட்டர் கரண்ட் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் திரும்ப அடிச்சுட்டு தான் ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போகும். இப் சப்போஸ் இது மேல இருக்கக்கூடிய பாக்டீரியா
இது 100% ஃபுல்லா அதை எராடிகேட் பண்ணல ஆர் டெஸ்ட்ராய் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆஃப்டர் சம் டைம் இந்த ஹாஃப் கில்டு பாக்டீரியா அப்படிங்கிறது திரும்ப உயிரோட வரும். அண்ட் ஒரு பாக்டீரியா வந்துச்சுன்னா இது கோடிக்கணக்கான பாக்டீரியா வந்து இது மல்டிப்ளை ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் வாட்டர் கரண்ட்ல வாட்டர் ஃப்ளோல இந்த பாக்டீரியா திரும்ப உருவாகுது. ஆர் மேபி ஈவன் ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள போய் இருக்கக்கூடிய வாட்டர்ல யோசிச்சு பாருங்க. இப்போ ஆவரேஜா ஒரு 5 லிட்டர்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அட் அ டைம் நம்ம 5 லிட்டர்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ண போறது கிடையாது. இப்போ என்ன ஆகும்? இந்த ஹாஃப் கில்டு பாக்டீரியா அப்படிங்கிறது திரும்ப அந்த வாட்டர்ல ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல போகும்போது திரும்ப க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஆர் இந்த பாக்டீரியா திரும்ப மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேபி ஒரு 1 hour பொறுத்து அந்த டேப் ஓப்பன் பண்ணி வாட்டர் திரும்ப நம்ம குடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த வாட்டர்ல பாக்டீரியாவோட க்ரோத் இருக்குது. ஆர் மேபி நம்ம பாக்டீரியா கூட வாட்டர் தான் திரும்ப நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ எந்த விதத்திலுமே இந்த யூவி சேம்பர் இந்த மெத்தட்னால 100% ஒரு பியூரிஃபைடு வாட்டர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நார்மலாக இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இந்த மெத்தட்ஸ் இதுதான் பொதுவாக இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஷார்ப்போட யூனிக்கான ஒரு டெக்னாலஜி ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிராண்ட் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ்காக ஷார்ப் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொன்ன இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி, ஸோ ஏர் பியூரிஃபையர் இருக்கு, ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. பட் வேற வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இல்லை. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த மீட்டிங்ல கௌதம் பாலி சார் வெஸ்டீஜோட எம்டி வந்து இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையர் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது ஷார்ப் கம்பெனி அந்த டாப் இன்ஜினியர்ஸ் இவங்கள்ட்ட கூப்பிட்டு டாப் மேனேஜ்மெண்ட்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல எத்தனை விதமான வாட்டர் பியூரிஃபையர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் அதே மாதிரியான ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இன்னைக்கு மார்க்கெட்ல வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கொடுக்கறதுக்கு நான் தயாராயிருக்கேன். ஸோ தேர் ஹேஸ் டு பி சம்திங் யூனிக் அண்ட் டிஃபரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஒரு சம்திங் டிஃபரெண்டா உங்களால கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா தென் நான் வாட்டர் பியூரிஃபையர் மார்க்கெட்ல லான்ச் பண்றேன். ஸோ ஷார்ப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 2 years இதுக்கான பேசிக் ஒர்க் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் வெஸ்டீஜ்ல நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கொண்டு வரும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் இல்லாம ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ப் வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர். இன்ஃபேக்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தட் இஸ் ஏஎஃப் டிஸ்ரப்டர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி. இது வந்து ஒரு ஷார்ப்னால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதே போல இது ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. ஸோ நீங்க யாருமே இந்த டெக்னாலஜியை வந்து உலகம் முழுக்க இதை காப்பி பண்ண முடியாது. ஷார்ப் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெப்புடேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஷார்ப்ல ஆல்ரெடி வந்து வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது. ஸோ வெஸ்டீஜ் மூலமா தான் ஷார்ப்புக்கே வாட்டர் பியூரிஃபைங்கிற இந்த ப்ராடக்ட்டும் வேர்ல்டு மார்க்கெட்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான யூனிக்கான இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல என்ன இருக்கு? மெயினா 4 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு. ஒன்னு பிபி ஃபில்டர். பிபி அப்படிங்கிறது பாலி ப்ரோபைலீன் ஃபில்டர். ஸோ இதுல ஒரு சுப்பீரியரான மெட்டீரியல்ஸ் வந்து இதுல பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபில்டர்ஸை விட லெங்த் வந்து அதிகம். ரெண்டாவது சிபி ஃபில்டர், கார்பன் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிபி ஃபில்டர்ல அந்த கிரானுலார் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டென்சர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப அடர்த்தி வந்து இதுல அதிகமாக இருக்கு. ஸோ கிரானுவல்ஸ் அப்படிங்கும்போது என்ன, அந்த சின்ன இருக்கக்கூடிய இந்த துளைகள், மைன்யூட் போர்ஸ். ஸோ இந்த போர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஃபில்ட்ரேஷன் ரேட்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து மூன்றாவதாக ஆர்ஓ மெம்பரேன். ஆர்ஓ அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி படி இன்னைக்கு நிறைய பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இதுபடி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்ஓ மெம்பரேன், ஆர்ஓ சிஸ்டம், இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆர்ஓ மெம்பரேன் அப்படின்னா அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு மெம்பரேன். அதே போல ஒரு சுப்பீரியரான குவாலிட்டி இதுல இருக்கு. நாலாவது இதுல இருக்கக்கூடியதாக சொல்றோம் ஏஎஃப் டிஸ்ரப்டர். இது ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த 4 விதமான ஃபில்டர்ஸ் இதுதான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் WJ400
டபிள்யூ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான 4 ஃபில்டர் மெம்பரேன்ஸ். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன விதமான இம்பியூரிட்டிஸ், ஹார்ம்ஃபுல் இம்பியூரிட்டிஸ் வந்து தண்ணியில இருக்கு, அது என்னென்ன ஸ்டேஜஸ்ல என்னென்ன ஃபில்டர்ஸ் வந்து அதை எராடிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி தண்ணியில் இருக்கக்கூடிய சிஸ்ட், அதாவது முட்டைகள், மேபி இந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் இது போடக்கூடிய இந்த முட்டைகள், இதை அழிக்கிற முக்கியமான ஃபில்டர் கார்பன் பிளாக். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற ப்ராசஸ்ல இது ரிமூவ் ஆகும். ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அமிலங்கள் வந்து ஒன்று கார்பன் பிளாக் அண்ட் ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன்ஸ் இதுல வந்து எலிமினேட் ஆகுது. ஸோ ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3ல வந்து இது ரிமூவ் ஆகும். கல், மண், களிமண் இந்த மாதிரி விஷயங்கள் இது ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இருக்கக்கூடிய பாலிப்ரோபீன் ஃபில்டர், தட் இஸ் ஸ்டேஜ் 1ல வந்து இது ரிமூவ் ஆகும். சில மெட்டல்ஸ் லைக் அயன், குரோமியம் ஆர் மேங்கனீஸ் இதெல்லாமே பிபி ஃபில்டர் அண்ட் ஆர்ஓ ஃபில்டர். ஸோ 1 and 3 இந்த 2 ஸ்டேஜஸ்ல இது ரிமூவ் பண்ணப்படும். ஸோ மைனிங் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் மாதிரியான சில மினரல்ஸ் ஆர் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இது வந்து பிபி ஃபில்டர் அண்ட் ஆர்ஓ, தட் இஸ் ஸ்டேஜ் 1 and 3ல ரிமூவ் ஆகுது. குளோரின் இது கார்பன் பிளாக் மூலமா, தட் இஸ் ஸ்டேஜ் 2ல ரிமூவ் ஆகும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட், அமோனியா இதெல்லாமே கார்பன் பிளாக்ல ரிமூவ் ஆகுது, தட் இஸ் ஸ்டேஜ் 2ல. அதே போல நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெட் அனிமல்ஸோட அந்த டிகே, அதாவது அது அழிஞ்சு போகும்போது அதுலேருந்து வரக்கூடிய உருவாகக்கூடிய பாக்டீரியா இருக்கலாம், கிருமிகள் இருக்கலாம், ஒரு மேபி ஆர்சனிக், ஃப்ளூரைட், கேட்மியம், குரோமியம். ஸோ இந்த மாதிரியான சில ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் இதுல ரிமூவ் ஆகும். அதே போல சில முக்கியமான ஆசிட்ஸ் இது ஃபோர்த் ஸ்டேஜா இருக்கக்கூடிய டிஸ்ரப்டர் இதுல ரிமூவ் ஆகுது. ஹியூமிக் ஆசிட், ஸோ இன்னைக்கு வந்து வாட்டர்ல வந்து இருக்கக்கூடிய மெயின் கண்டாமினன்ட்ஸ் ஒரு டிடிஎஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்க 2 காரணங்கள். ஒன்று அக்ரிகல்ச்சர், ஸோ விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய எத்தனை விதமான ஃபர்டிலைசர்ஸ், ஸோ இதன் மூலமாக தண்ணியில நிறைய இம்பியூரிட்டிஸ் பரவ ஆரம்பிக்குது. அடுத்ததா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இதுவும் இன்னைக்கு வாட்டர் கண்டாமினேஷனுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஹியூமிக் ஆசிட், ஸோ அக்ரிகல்ச்சர் ஒரு கிரவுண்ட் அண்ட் சாயிலிருந்து வரக்கூடிய ஹியூமிக் ஆசிட் இதை ஃபோர்த் ஸ்டேஜ் டிஸ்ரப்டர்ல ரிமூவ் ஆகும். ஆல்கே அகெயின் யூனிசெல்லுலார் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஃபோர்த் ஸ்டேஜ் டிஸ்ரப்டர் ஸ்டேஜ்ல ரிமூவ் ஆகுது. புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, பாராசைட்ஸ், ஈகோலை, ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட், குரோமியம், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், அதில் இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ், சயனைட், மெர்குரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ், அதாவது த்ரூ ஆர்ஓ அண்ட் ஏஎஃப் டிஸ்ரப்டர் இந்த ஸ்டேஜஸ்ல வாட்டர்ல இருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜஸ்லயுமே அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட், ஸோ என்னென்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கோ இது எல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக யூனிக்கா டிசைன் பண்ணப்பட்டதா நம்மளுடைய இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ரைட். ஸோ ஷார்ப்போட இந்த வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர் WJ400 இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் திங், மோஸ்ட்லி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அது டேபிள் டாப்பை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஆர் மேபி ஹேங்கிங்கா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 விதமான மெத்தட்ஸ், மேபி தட் இஸ் ஒன்று வால் ஹேங்கிங்கா வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது டேபிள் டாப்பா யூஸ் பண்ணலாம், ஆர் கிச்சன்ல அண்டர் த ஜிங்க் கூட இது நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங், இதுல இருக்கக்கூடிய யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே சுப்பீரியரான ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஷார்ப்போட ஒரிஜினல் டிசைன். இதுல பயன்படுத்தக்கூடிய மற்ற மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே எலக்ட்ரிக்கல் மற்றும் என்விரான்மெண்டல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்காக தான் நமக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ், ROHS, FDA, SDS, SOS வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இதுவும் நம்ம கையில இருக்கு. ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், கிணறுகள்லேருந்து இன்கேஸ் நம்ம த்ரூ மோட்டர் போட்டு ஓவர் டேங்க்ல ஏற்ற போறோமோ அந்த வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல முனிசிபல் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர், ஸோ இதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும், எக்ஸப்ட் கடல் தண்ணி. ஸோ கடல் தண்ணி அந்த சால்ட் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா விதமான வாட்டருக்கும் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் தாராளமாக பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல இருக்கக்கூடியது பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். ஸோ ஏன் இந்த இதுலயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம், இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். ஸோ ஏன் பாலிப்ரோபிலீன் ஃபில்டர்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ நார்மலா வாட்டர்ல போகக்கூடிய அளவு எவ்வளோனா இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஃபில்டருக்குள்ள
மேக்ஸிமம் 5 மைக்ரான் வரைக்கும் தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அலோவ் பண்ணணும். செடிமெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறதுனா இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு மெட்டீரியல். இப் சப்போஸ் இன்லெட் ப்ரெஷர், வாட்டரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், 5 மைக்ரான்ஸ்க்கு மேலேயும் கூட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்குள்ள வரலாம். இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து பெருசா இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் செடிமெண்ட் ஃபில்டர் மேல போய் வேகமா அடிச்சு 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 என்ன ஆகுது, அந்த போர் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ செடிமெண்ட் ஃபில்டர் இது ஈஸியா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செடிமெண்ட் ஃபில்டர் டேமேஜ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மோர் தென் 5 மைக்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே அடுத்து இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் போய் டேமேஜ் பண்ணும். ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அதன் மூலமாக இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே போய் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்ஓ மெம்பரேனை போய் அட்டாக் பண்ணும். ஸோ ஆர்ஓ மெம்பரேன் இதுவும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய என்ன விதமான யூவி ஃபில்ட்ரேஷன், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் இதுவாக இருக்கலாம், ஆர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த எந்த விதமான ஃபில்டர்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இதுல வரக்கூடிய இந்த தண்ணி செடிமெண்ட் ஃபில்டர் வழியா பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதுவும் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், நீங்க டேப் திறக்கும் போது வாட்டரோட ஃப்ளோ வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இது ஸ்டாப் ஆகாது. பிகாஸ் எந்த ஃபில்டருமே அது பிளாக் பண்ணல. ஸோ பிளாக் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டரோட ஃப்ளோ இருக்கு. ஸோ அவுட்லெட் வாட்டர்ல நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியில அகைன் பாத்தீங்கன்னா திரும்ப இந்த கல்லு மண்ணு இதெல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம டெய்லி வாட்டரோட குவாலிட்டி என்ன, இல்ல குடிக்கும் போது டேஸ்ட் மாறி இருக்கா, இல்ல ஸ்மெல் வந்து அதுல அதிகமாக இருக்கா, ஆர் பியூரிஃபை பண்ணப்பட்ட வாட்டர்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்குள்ள செட்டில் ஆகுதா, இதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபில்டர்ல தண்ணி, அந்த ஃபில்டர் ஒர்க் ஆகுதா, வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்க முடியும். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று மேபி ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை வாட்டர் ஜக்ல ஏதாவது வாட்டர் நம்ம ஃபில்டர் பண்ணி வைக்கணும்னு வச்சுங்களேன், அப்போ இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நார்மலா நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த செடிமெண்ட் ஃபில்டர் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர், அதுதான் இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர். பாலிப்ரோபிலீன் அப்படிங்கிறது இது இந்த சிமெண்ட் மூட்டை இருக்கு இல்லையா, ஸோ சிமெண்ட் மூட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ சிமெண்ட் மூட்டையில எவ்வளோ ஒரு மைன்யூட்டான அந்த போர்ஸ் இருக்கும். ஸோ நார்மலா அந்த சிமெண்ட் பேக்ல இருந்து கொஞ்சம் கூட இந்த ஸ்பில் ஓவர் ஆகாது, சிமெண்ட் வந்து வெளில ஸ்பில் ஓவர் ஆகாது. ஸோ அதுதான் என்ன சொல்லும், அந்த சிமெண்ட் பேக்ஸ் அது எதால தயார் பண்ணப்பட்டிருக்குன்னா பாலிப்ரோபிலீன் மெட்டீரியல்னால அது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இதை தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர் இதுல 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அலோவ் பண்ணாது. ஸோ முதல்ல இது சேஃப் ஆயிடுதா, பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒரு இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இது கரண்ட் வாட்டர்ல போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இது டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். மேக்ஸிமம் பண்ண என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர், இந்த ஃபில்டர் வந்து இது மட்டும் சோக் ஆகலாம் டஸ்ட்னால, இம்பியூரிட்டிஸ்னால. மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் மட்டும் தான் டேமேஜ் ஆகும். ஸோ தட் நமக்கு என்டையர் பியூரிஃபிகேஷன் மெத்தட் வந்து டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே போல இந்த பிபி ஃபில்டர் இதோட சைஸ் வந்து லாங்கர் இன் சைஸ். ஸோ அதனால இன்னும் ஃபில்ட்ரேஷன் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பிபி ஃபில்டர் இது சோக் ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இதுல போய் செட்டில் ஆயிருக்கு, மோர் தென் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக செட்டில் ஆகுதுன்னு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும். ஸோ உங்களுக்கு அவுட்லெட் வாட்டர் வராது. ஸோ மிஷின் ரன்னிங்ல இருந்து ஸ்டில் உங்களுக்கு வாட்டர் வரல, அவுட்புட் வாட்டர் வந்து வரல அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய இந்த பிபி ஃபில்டர் வந்து சோக் ஆகியிருக்கலாம். இது எப்போ வேணா ஏற்படலாம். பிகாஸ் வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த பிபி ஃபில்டர் இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் நார்மலா இந்த பிபி ஃபில்டரோட லைஃப் வந்து 3 to 6 months. ஸோ உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரோட கண்டென்ட்டை பொறுத்து, டிடிஎஸ் அளவு பொறுத்து இந்த ஃபில்டர் 3 to 6 months டைமுக்குள்ள நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரலாம். ஸ்டில் இந்த பாலிப்ரோபிலீன் ஃபில்டர், ஸோ இதையும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபில்டர் இருக்கு, அதுக்கு பேரு ப்ரீ ஃபில்டர். ஸோ ஜெனரலா இந்த ப்ரீ ஃபில்டர் அப்படிங்கிறது நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கும்போது அதுல வராது. ஸோ அடிஷனல் காஸ்ட் தான் இந்த ப்ரீ ஃபில்டருக்காக நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஷார்ப் அனுப்பக்கூடிய டெக்னீஷியன்ஸ், ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட இந்த ப்ரீ ஃபில்டர் இருக்கும். ஸோ இந்த அடிஷனல் காஸ்ட் பே பண்ணி
மேக்ஸிமம் 800 to 1200 வரைக்கும், பிகாஸ் இதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரோட டிடிஎஸ் லெவல்ஸை பொறுத்து, ஆர் மேபி உங்க வீட்டில் வரக்கூடிய வாட்டரோட இம்பியூரிட்டிஸ் இதை பொறுத்து அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ்ல எந்த ஃபில்டர் பெட்டரா இருக்குமோ அதை வந்து டெக்னீஷியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடிஷனலா தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ இனிஷியல் காஸ்ட் இந்த ப்ரீ ஃபில்டர் இதுக்கு 800 to 1200 அப்படின்னு சொன்னேன். இதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது 200 to 300 ஆகலாம். ஸோ அகைன் ப்ரீ ஃபில்டரோட லைஃப் அப்படிங்கிறது ஸ்டில் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரோட டிடிஎஸ் லெவல்ஸை பொறுத்து தான் அந்த ஃபில்டரோட லைஃபும் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கார்பன் பிளாக். ஸோ இந்த கார்பன் பிளாக் நீங்க மோஸ்ட்லி மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே என்னன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அகைன் அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் அந்த ஃபில்டர்ஸ்ல இந்த போர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். வரஸ் நம்மளுடைய கார்பன் பிளாக் இந்த ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இன்னும் மைன்யூட்டான போர்ஸ் இதுல இருக்கு. ஸோ இன்னும் எஃபெக்டிவாக பெஸ்டாக இது ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹெவி மெட்டல்ஸ் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்பன் பிளாக் எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னா, இது வாட்டரோட டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதே போல வாட்டரோட ஸ்மெல். ஸோ சில இடத்துல இந்த வாட்டர் நேச்சுரலாகவே இந்த வாட்டரோட ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்றதுக்கு, டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்றது தான் கார்பன் பிளாக். ஸோ இந்த கார்பன் பிளாக்கோட லைஃப் வந்து ஆவரேஜா 4 to 8 months வரைக்கும் இது வரும். ஆஸ் ஆஃப் நோ பிபி ஃபில்டர், கார்பன் பிளாக் இந்த 2 ஃபில்டர்ஸ் வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல இருக்கு. அது இதோட டிபி வந்து 675 and 775 or 765 இந்த ரேஞ்சில் இந்த பிபி ஃபில்டர் அண்ட் சிபி பிளாக் சிபி ஃபில்டரோட ஃபில்டர்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் இதுல இருக்கு. ஸோ இதுக்காக பிவியும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பெஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிபி ஃபில்டர் அண்ட் சிபி ஃபில்டர் இது ரெண்டுமே ஒரு செட்டு நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது 3 to 6 months பிபி ஃபில்டரோட லைஃப் சொல்றோம், 4 to 8 months கார்பன் பிளாக்கோட லைஃப் சொல்றோம். பட் வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இன்கேஸ் இது டேமேஜ் ஆச்சுன்னா, பிபி ஃபில்டர் டேமேஜ் ஆச்சு, இல்லை கார்பன் ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கையில் அடிஷ்னலாக ஒரு ஸ்பேர் ஸ்டாக் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஸோ தட் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி ஒரு கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இமீடியட்டா அந்த ஃபில்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போவாங்க. எதுக்குன்னா அந்த டிலே டைமை அவாய்ட் பண்றதுக்காக. ஏன்னா பிகாஸ் அகைன் நம்ம திரும்ப வெஸ்டீஜ் பிரான்ச்லயோ இல்லை மற்ற டிஎல்சிபிஎஸ் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும். இப்போ அங்கேருந்து ஃபில்டர்ஸ் நமக்கு வரணும், ஃபில்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் டெக்னீஷியன் வரணும். ஸோ இந்த டெக்னீஷியன் வந்து ஃபில்டர் பண்ணும்போது அகைன் மேபி ஒரு 2 to 3 days அது டிலே ஆகலாம். ஸோ இந்த டிலேல அகைன் திரும்ப நம்ம வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால பெஸ்ட் திங் அட்வைசபிள் என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பிபி ஃபில்டர் அண்ட் சிபி ஃபில்டர் உங்க வீட்டில் எப்போதுமே வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஓ மெம்பரேன். இது முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஆர்ஓ மெம்பரேன். ஸோ ஆர்ஓ அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட், அந்த டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு உலகம் முழுக்க வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல பயன்படுத்தப்படுற முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஆர்ஓ மெம்பரேன். ஸோ ஆர்ஓ ஏன் அவசியம் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்ல இல்லஸ்ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் இது வந்து வேர்ல்டு லீடிங் பிராண்ட், அதாவது டவ் அப்படின்னு சொல்லுவோம், DOW டவ். இந்த டவ் பிராண்ட் இதுதான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பிராண்ட். அந்த டவ் பிராண்ட் தான் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல நம்ம பயன்படுத்தி. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படிங்கிறது 2 வருஷம், அதாவது 24 மாசம். அகைன் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து இந்த லைஃப் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமாக ஆர்சனிக், காட்மியம், குரோமியம், லெட், இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் லைக் அது ஃப்ளூரைட் இல்லை குளோரைட், அதே போல நைட்ரேட்ஸ், நைட்ரஜன், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், குளோரோஃபார்ம், கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஹெவி மெட்டல்ஸ் ஆர் டாக்ஸின்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த ஆர்ஓ மெம்பரேன். ஸோ ஆர்ஓ மெம்பரேன்ல பாஸ் ஆகி வரக்கூடிய தண்ணி மோஸ்ட்லி எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் அதுல இருக்கா. ஸோ 100% பியூரிஃபைட் வாட்டர் அப்படின்னு கிடைக்கக்கூடியதான் இந்த ஆர்ஓ மெம்பரேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த AF டிஸ்ரப்டர். AF அப்படின்னா அலுமினா ஃபைபர், அதுலயும் இதுல இருக்கக்கூடியது நானோ அலுமினா ஃபைபர்ஸ். ஸோ இந்த நானோ அலுமினா ஃபைபர்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது
51 millivolts zeta potential. ஸோ இது ஒரு கரண்ட் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள பாஸ் ஆகக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முட்டைகள், ஸோ மோஸ்ட்லி மேபி ஈவன் கொசு எடுத்தீங்கன்னா கொசு அந்த முட்டை போகிறதுல இதெல்லாம் வாட்டர்ல வந்து சேரலாம். அதே போல பாக்டீரியாலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், ஸோ இது எல்லாமே வாட்டர்ல இருக்கு. இந்த சிஸ்ட் இதெல்லாமே ரிமூவ் பண்றது தான், பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்றது தான் முக்கியமா ஏஎஃப் டிஸ்ரப்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபில்டர்ஸ், அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடியது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபில்டரோட போர் சைஸ் ஆர் வரக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸோட போர் சைஸை பொறுத்து இருக்கு. ஸோ நார்மலி ரொம்ப சின்ன போர் சைஸ் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ ஈஸியாக அதில் பாஸ் பண்ணி வந்துடும். வேறஸ் ஏஎஃப் டிஸ்ரப்டர் பொறுத்த வரைக்கும் இது இந்த போர் சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. அதே போல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஜீட்டா டெக்னாலஜி அப்படிங்கிறது இது தண்ணியில எந்த விதமான நச்சு பொருள்கள் இல்ல அந்த கிருமிகள் இதெல்லாமே இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இதுல இருக்க ஒரு யூனிக்கான ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யூவி சேம்பர் நான் என்ன சொன்னேன், அந்த யூவி ரேஸ் பாஸ் ஆகும்போது இந்த பாக்டீரியா ஒரு ஃபங்கை இது வந்து அழிக்கப்படுது. பட் அகைன் அழிக்கப்பட்டா கூட அது ரன்னிங் வாட்டர்லயே திரும்ப மூவ் ஆகும். ஏஎஃப் டிஸ்ரப்டர் பொறுத்த வரைக்கும் இது இருக்கக்கூடிய இந்த அலுமினா ஃபைபர்ஸ், ஸோ இந்த கண்டாமினன்ட்ஸ் இதை அழிக்கப்பட்டு அந்த ஃபைபர் உள்ள அப்சர்வ் ஆகும். ஸோ எப்போ இந்த ஃபைபருக்குள்ள இது போய் அப்சர்வ் ஆகுதோ இந்த ரன்னிங் வாட்டர்ல இருந்து செப்பரேட் பண்ணி ஃபைபருக்குள்ள செட்டில் ஆகும். ஸோ தட் என்னென்ன அழிக்கப்பட்டாலும் சரி, பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ எதை அழிக்கப்பட்டாலும் சரி, இது அந்த ரன்னிங் வாட்டர்ல போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஷார்ப் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர்ங்கிற இந்த மெத்தட் ஷார்ப்போட யூனிக்கான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டரோட லைஃப் வந்து 12 மாதங்கள் ஆர் 1 வருஷம். ஸோ அகைன் வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்து தான் இதோட லைஃப் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஏஎஃப் டிஸ்ரப்டர் அப்படிங்கிறது யூனிக்கான ஒரு ஷார்ப்போட ஒரு டெக்னாலஜி. இதுல யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஃபில்டர் அப்படிங்கிறது அல்ஸ்ட்ராம் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஹை எஃபிஷியன்சி எலக்ட்ரோ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இது தண்ணியிலேருந்து இந்த வைரஸ், பாக்டீரியா அண்ட் டாக்ஸின்ஸ், எண்டோடாக்சின்ஸ் இது எல்லாமே செப்பரேட் பண்ணி ஃபைபர்ல போய் அட்டாச் ஆயிடும். இதனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ வாட்டர்ல இன்னும் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் வாட்டரோட ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவுட்புட் வாட்டர் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ போஸ்ட் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதுவும் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் அதுல இருந்து டேப் நம்ம ஓபன் பண்ணும்பொழுது ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் வழியா பாஸ் ஆகி வரதுனால ஸ்டில் ஒருவேளை வைரஸ் ஒரு பாக்டீரியாவோட க்ரோத் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்தா அதை 100% ரிமூவ் பண்ணிடுது. இதனால 100% கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த டெக்னாலஜி மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 4 ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் இதான் இப்ப நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ இது ஷார்ப்போட இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தோட பிளாக் டயக்ராம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காமனா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன பிரின்சிபல்ஸ்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இந்த ரா வாட்டர், ஸோ இன்புட் சோர்ஸ் இந்த ரா வாட்டர் ஃபில்டருக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஃபில்டரா இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஃபில்டருக்குள்ள இது பாஸ் ஆகும். ஸோ இந்த செடிமெண்ட் ஃபில்டர் பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். போர் சைஸ் அதிகமாக இருந்துச்சு ஆர் 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஈஸியா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கக்கூடிய செடிமெண்ட் ஃபில்டரை வாட்டர் பண்ணி அது அவுட்புட் வாட்டர்லயுமே வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த செடிமெண்ட் ஃபில்டர். ஸோ அதுல இருந்து அடுத்தது எங்க போகுதுன்னா ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ அகைன் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இதுலயும் அந்த ஃபில்டரோட போர் சைஸ் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா இது வழியாகவும் பாஸ் ஆகி போகலாம். ஸோ இதுல ஆக்டிவேட்டட் கார்பனோட பர்பஸ் முக்கியமாக டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணும், ரெண்டாவது ஸ்மெல் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுல ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ அடுத்தது என்ன ஆகுது, இந்த வாட்டரை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. 70% வாட்டர் வந்து ஆர்ஓ உள்ள போகுது, 30% வாட்டர் வந்து யூஎஃப் சேம்பர் உள்ள போகும்.
ஏன் இது பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியில வந்து மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 70% வாட்டர் ஆர்ஓக்குள்ள அனுப்பி, இந்த 30% வாட்டர் இது ஆர்ஓக்குள்ள போகாம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்குள்ள இது போகும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அகைன் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த போர் சைஸை பொறுத்த இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மேபி இந்த ஃபில்டர் கூட டேமேஜ் பண்ணலாம். ஆர் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ஆர்சனிக், லெட், மெர்குரி, கேட்மியம் இந்த மாதிரியான சில முக்கியமான டாக்ஸின்ஸ், ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவோம், கார்சினோஜெனிக், கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய டாக்ஸின்ஸ். ஸோ ஈவன் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல ஈஸியா பாஸ் ஆக முடியும். ஏன்னா ஆர்சனிக்கோ, லெட்டோ, மெர்குரியோ இதோட பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.001, 0.002 இந்த மாதிரி இருக்கும். ஸோ 70% ஆஃப் வாட்டர் ஆர்ஓக்குள்ள போகுது. அதுலேருந்து யூசேஜ் வாட்டர் வரும், மீதி வேஸ்டேஜ் வாட்டர் செப்பரேட் பண்ணி அனுப்பப்படும். அதுக்கு அடுத்ததான் ஒரு மெத்தட் சொல்றாங்க, என்ன அப்படின்னா டிடிஎஸ் கண்ட்ரோலர். ஸோ இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலருக்குள்ள என்ன ஆகுது, இந்த 70% பியூரிஃபை பண்ணப்பட்ட வாட்டர் டிடிஎஸ்ல வந்து சேருது. அதே போல அந்த 30% பியூரிஃபை பண்ணாத வாட்டர் இதுவும் டிடிஎஸ் கண்ட்ரோலருக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இங்க என்ன பண்றாங்க, இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடுத்ததா யூவி சேம்பர் உள்ள பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த யூவி சேம்பர் பத்தி ஆல்ரெடி நான் சொன்னேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வாட்டர் இதில் ஹோல்ட் ஆகல அப்படின்னா 100% பாக்டீரியா ஒரு ஃபங்கஸ் ஒரு வைரஸ் இதை டோட்டலா எராடிகேட் பண்ண முடியாது. அதே போல மோஸ்ட்லி எந்த விதமான டெக்னீஷியன்ஸ் இந்த யூவி ஃபில்டரை கிளீன் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால இது வழியா போகக்கூடிய இந்த வாட்டர்ல ஸ்டில் கண்டாமினன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அடுத்ததா அதுலேருந்து கார்பன், போஸ்ட் கார்பன் வழியாக திரும்ப வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போகும். ஸோ இதுதான் நார்மலா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில லீடிங் பிராண்ட்ஸ் அவங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் திங் செடிமெண்ட் ஃபில்டர். ஸோ செடிமெண்ட்டுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் கார்பன். அகைன் 70% வாட்டர் தான் 100% பியூரிஃபை ஆகுது. அந்த மீதி இருக்கக்கூடிய 30% வாட்டர் பியூரிஃபை ஆகுது இல்லை. ஸோ அந்த 30% வாட்டர் 70% பியூரிஃபைட் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது 100% கிளீன் வாட்டர் இதுல கிடைக்கிறது கிடையாது. பட் அவங்க என்ன கிளைம் பண்றாங்க, 99% or 95% கிளீன் வாட்டர் அவங்களுடைய வாட்டர் பியூரிஃபையர் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த டயக்ராம் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 100% கிளீன் வாட்டர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் மூலமா நிச்சயமாக கிடைக்காது. இப்போ வெஸ்டீஜோட மெத்தட் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்லெட் வாட்டர் உள்ள வருது. இன்லெட் வாட்டர் ஃபர்ஸ்ட் போகக்கூடிய இந்த பிபி ஃபில்டர். ஸோ பிபி ஃபில்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 5 மைக்ரான்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது வழியா உள்ளுக்குள்ள போகாது. ஸோ இங்கேயே ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகும். அடுத்தது இதுல வரக்கூடிய வாட்டர் சிபி ஃபில்டர். ஸோ கார்பன் பிளாக் வழியா போகும்பொழுது இதுல இருக்கக்கூடிய ஈவன் மைன்யூட்டான போர்ஸ் இது அதை தாண்டி இந்த இம்பியூரிட்டிஸ் உள்ள அலோவ் பண்ணாது. ஸோ அதே போல சிபி ஃபில்டர் இது ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். அதுலேருந்து இந்த வாட்டர் 100% ஆர்ஓக்குள்ள போகும். ஸோ வித்தியாசத்தை புரிஞ்சுங்க, அங்க 70% தான் தண்ணி ஆர்ஓக்குள்ள போகுது. வேற இங்க 100% வெஸ்டீஜ் மெத்தட்ல 100% வாட்டர் ஆர்ஓக்குள்ள போகும். ஸோ ஆர்ஓவோட ஜெனரலைஸ்டு ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 65:35. அதாவது 65% வேஸ்ட் வாட்டரா போகும், 35% தான் பியூர் வாட்டரா வேலை வரும். இது நார்மல் எல்லா ஆர்ஓ மெம்பரன்ஸுக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த 100% உள்ள வரதுனால அந்த 35% வாட்டர் பியூர் வாட்டரா வெளியில வருது. இப்ப இந்த 35% ஆஃப் வாட்டர் அகைன் இது என்ன ஆகும்னா நேரா ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள போய் இருக்கும். அகைன் இப்ப நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்குமே எதிரி பாக்டீரியா எல்லாம் வராது அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. பிகாஸ் இப்ப இந்த 100% வாட்டர் இதுக்குள்ள வருதா, அப்ப இந்த ஸ்டோரேஜ் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5.3 லிட்டர்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, 5.3 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது அட் அ டைம் நம்ம மொத்தமா குடிக்க போறது கிடையாது. மேபி 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேபி இன்னொரு 3-4 hours டைம் ஆகும் திரும்ப ஃபர்தரா நம்ம வாட்டர் கன்சியூம் பண்றதுக்காக. அப்ப இதுலயும் பாக்டீரியா ஆர் வைரஸ் இதோட growth வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்க்லயுமே ஏற்படலாம். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும், தட் இஸ் டேப்.
ஸோ ஒன்ஸ் நம்ம டேப்பை திறக்கும் பொழுது இந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து வாட்டர் திரும்ப இன்னொரு ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்குள்ள போகுது, தட் இஸ் ஏஎஃப் டிஸ்ரப்டர். ஸோ ஏஎஃப் டிஸ்ரப்டரோட அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ இல்லை இம்பியூரிட்டிஸோ இது எல்லாமே செப்பரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீடா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இது இந்த ஒரு வோல்டேஜ் மாதிரி பாஸ் ஆகுது, இது செப்பரேட் பண்ணி இந்த நானோ ஃபைபர்ஸ்குள்ள போய் அப்சர்வ் ஆகுது. ஸோ இப்போ இந்த தண்ணியில இந்த பாக்டீரியாவோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ எதுவுமே சேர்றது இல்லை. ஸோ இது செப்பரேட் பண்றதுனால வெளியில வரக்கூடிய தண்ணி 100% பியூர் வாட்டரா கிடைக்கும். இதான் நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடியதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிகஸ்ட் அட்வான்டேஜஸ். இந்த டேப் ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் பியூரிஃபை ஆகி 100% கிளீன் வாட்டர் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆர்ஓக்குள்ள 65-35 அப்படின்னு சொன்னா விச் மீன்ஸ் ஒரு 10 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஆர்ஓக்குள்ள போகுதுன்னு வச்சுங்களேன், 3.5 லிட்டர் வாட்டர் பியூரிஃபை ஆகுது, 6 லிட்டர் வேஸ்டேஜ் வாட்டரா போகும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே இதான் நார்மலாக ஆர்ஓவோட சிஸ்டம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தமே உள்ள போகிறதே 70% வாட்டர் தான். ஸோ இந்த 70% வாட்டர்லையுமே 65% வேஸ்ட் வாட்டராக போயிடும், 35% மட்டும் தான் க்ளீன் வாட்டராக வரும். ஸோ 70% வாட்டர்லையுமே 35% தான் க்ளீன் வாட்டர் வருது. அந்த 35% அகைன் என்ன ஆகும், இந்த 30% இம்பியூர் வாட்டர் திரும்ப ஆட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் அதுலேருந்து பியூரிஃபை ஆகி வரக்கூடிய வாட்டர் திரும்பவும் கண்டாமினேட் தான் ஆகும். இன்னொன்று மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பிராண்ட்ஸ் இது கம்ப்ளீட் ப்ராசஸ் இதெல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா எஸ்பெஷலி யூவி சேம்பர் இதெல்லாமே ஒர்க் ஆகி வெளில டேப்ல தண்ணி வரணும் அப்படின்னா பவர் சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் தண்ணி வெளில வரும். வேற நம்மளுடைய மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வரைக்கும் தான் இங்க கரண்ட் சப்ளை வந்து தேவைப்படுது. ஸோ நார்மல் வாட்டர் பியூரிஃபையர் மெக்கானிசம் ஆர்ஓ, சிபி, பிபி ஃபில்டர் இந்த 3 மெக்கானிசம் வரைக்கும் தான் நமக்கு கரண்ட் சப்ளை வந்து தேவைப்படும். ஒன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் டேங்க் உள்ள இந்த வாட்டர் போய் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து ஏஎஃப் டிஸ்ட்ரப்டர் போய் அதுலேருந்து டேப்ல வரதுக்கு கரண்ட் தேவையில்லை. ஸோ இன்கேஸ் ஸ்டோரேஜ் டேங்க்ல ஃபுல் கெப்பாசிட்டி தண்ணி இருக்கு அப்படின்னா கரண்ட் இல்லைன்னா கூட ஸ்டில் நம்மளால 100% கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் நம்மளால குடிக்க முடியும். அந்த கேரண்டி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர்ல மட்டும்தான். ஸோ ஆர்ஓவோட கெப்பாசிட்டி என்ன, பியூரிஃபிகேஷன் ரேட் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா 8 to 9 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். which means 7 நிமிஷத்துல 1 லிட்டர் வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகி நமக்கு கிடைக்கும். ஸ்டோரேஜ் டேங்க் 5.3 லிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ நார்மலா ஒரு டேங்க் இந்த 5.3 லிட்டர்ஸ் இது ஃபில் ஆகிறதுக்கு தோராயமா 35 to 40 நிமிஷம் வரைக்கும் செலவாகும். இதான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டைமிங் அண்ட் அதே போல வாட்டர் நம்ம கிடைக்கக்கூடிய அளவு. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் நம்ம வீட்லயே வாங்குறோம் என்னன்னா அந்த 20 லிட்டர்ஸ் வாட்டர் பபிள் வந்து நம்ம வாங்குறோம். ஸோ 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 1.5 நாள் ஆவரேஜா ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ 1.5 நாள் வரைக்கும் இந்த வாட்டர் யூஸ் ஆகும். இப்போ இந்த சம்மர் டைம்ல மட்டும்தான் வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா லிக்விடேட் ஆகலாம். அதர்வைஸ் இதுல இந்த 5.3 லிட்டர்ஸ் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆச்சுன்னா கூட ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு போதுமான தண்ணி வந்து இதுல இருந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10.6 லிட்டர்ஸ் வாட்டர் நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வாட்டர் பியூரிஃபையர் ஓடினாலே போதும். இதோட வோல்டேஜ் 46 வாட்ஸ். ஸோ 46 வாட்ஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆச்சு அப்படின்னா ஆவரேஜா ஒரு மாசத்துல 5 யூனிட் வந்து கரண்ட் செலவாகும். ஸோ வீட்டில் மோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்றாற் போல யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், அதுக்கேற்ற மாதிரி கரண்டோட யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாது, மார்ஜினல் இன்க்ரீஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆர் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த யூனிக்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஃபில்டருக்கான லைஃப் டிஸ்பிளே இண்டிகேட்டர்ஸ்.
ஸோ இதில் 4 விதமான இண்டிகேட்டர்ஸ் வந்து இது காமிக்குது. ஒரு இண்டிகேட்டரும் ஒரு ஃபில்டருக்காக. ஸோ ஒன்று பிபி ஃபில்டர், இன்னொன்று கார்பன் பிளாக், இன்னொன்று ஆர்ஓ, இன்னொன்று ஏஎஃப் டிஸ்ரப்டர். ஸோ இது எதுக்காக இந்த இண்டிகேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஃபில்டர்ஸ் ஒரு ஃபில்டர்ஸ்க்கு ஒரு லைஃப் டைம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ பிபி எடுத்தீங்கன்னா 3 to 6 months, கார்பன் எடுத்தீங்கன்னா 4 to 8 months, ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப் டு 2 years, ஒரு ஏஎஃப் டிஸ்ரப்டர் பொறுத்த வரைக்கும் 1 year. ஸோ நம்ம வாட்டர் பியூரிஃபை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், பட் நமக்கு தெரியாது எப்போ இதோட ரீப்ளேஸ்மெண்ட் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்று குவாலிட்டி ஆஃப் வாட்டர் மாறும்போது நம்ம ஃபில்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இண்டிகேஷன் சிஸ்டம் இது வாட்டர் பியூரிஃபையர்ல அந்த ஃபில்டர்ஸை நம்ம எப்போ மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் சிஸ்டம் இது. ஸோ நீங்கள் ஒரு டைம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃபில்டர்ஸ்க்கான இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல பாக்குறீங்க, இந்த இண்டிகேஷன் வந்து ஃபுல்லா இருக்கு, which means வாட்டர் பியூரிஃபையர் அந்த ஃபில்டர் வந்து பிபி ஃபில்டர் ஒரு வாட்டர் ஃபில்டர் இந்த இண்டிகேட் பண்ணதோ அது ஃபுல் லைஃப் இருக்கு அப்படின்னா. இந்த இண்டிகேட்டர்ஸ்ல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று 100% குறைஞ்சிருக்காது, ஆர் 0 கூட போயிருக்காது. 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ கூட இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ 2 இல்ல 3 பாயிண்ட் இண்டிகேஷன் இருந்தும் தண்ணி வரல அப்படின்னு சொன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆகக்கூடிய பிபி ஃபில்டர் வந்து பிளாக் ஆகியிருக்கலாம். ஸோ அப்போ பிபி ஃபில்டரை மாற்றணும். ரெண்டாவது, இப்போ இது வந்து 0ல கூட ஒரு பாயிண்ட்ல இருக்கலாம், இல்ல 0 கூட இருக்கலாம், இல்ல இண்டிகேஷனே அதுல இல்லாம இருக்கலாம். எந்த ஒரு இண்டிகேஷனுமே அதுல இல்லாம இருக்கலாம். ஸ்டில் உங்களுக்கு டேப்ல தண்ணி வருது, பிளாக் ஆகல, தண்ணி வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா, ஸோ விச் மீன்ஸ் உங்க ஏரியாவோட வாட்டர் வந்து அதோட டிடிஎஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபில்டர் டேமேஜ் ஆகல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரீசெட் ஆப்ஷனை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து திரும்ப அந்த இண்டிகேஷன் ஃபுல் ஆகும். அகைன் திரும்ப அடுத்து 3 to 4 months அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ், மேபி அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம ஃபில்டரை மாத்தாம எக்ஸிஸ்டிங் ஃபில்டர் நம்ம பயன்படுத்தலாம். ஹவவர் வாட்டரோட டேஸ்ட் ஆர் வாட்டர்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஃபில்டர்ஸை மாத்தி தான் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன அட்வான்டேஜஸ். எதுக்குன்னா மேபி இந்த ஃபில்டர் லைஃபை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெட் ஆப்ஷன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் போனா பிபி ஃபில்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அகைன் ஏஎஃப் டிஸ்ரப்டர் அட் லேட்டர் ஸ்டேஜ், பிகாஸ் ஆல்ரெடி த லைஃப் 1 year அப்படிங்க நான் சொன்னேன். லேட்டர் ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா மேபி ஏஎஃப்க்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வாட்டர் வந்து பிளாக் ஆகல, கண்டினியூஸா ஃப்ளோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த 2 ஃபில்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஆர்ஓக்கோ சிபிக்கோ வந்து நம்ம ரீசெட் பண்ண முடியாது. ஸோ தண்ணி வரல அப்படின்னா, ஒருவேளை இந்த ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிச்சுன்னா புதுசாக தான் ஃபில்டர்ஸை மாத்தியா. ஸோ அடுத்து யூனிக் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் பிபி ஃபில்டர், சிபி ஃபில்டர், ஆர்ஓ அண்ட் ஏஎஃப் டிஸ்ரப்டர். இந்த யூனிக்கான ஒரு டெக்னாலஜி அண்ட் மெத்தட்ல இருக்கிறதுனால வெரைட்டி ஆஃப் வாட்டர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 100% கிளீன் வாட்டர் கொடுக்கக்கூடியதான் ஷார்ப் வெஸ்டீஜோட அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஆர் மற்ற மெட்டீரியல்ஸ் ஆர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் இந்த ஃபில்டர்ஸ், இது எல்லாமே சர்டிஃபைட் ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ஸோ இது யாரெல்லாம் சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ROHS, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA, மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் MSDS ஆர் TUV. ஸோ இந்த மாதிரி லீடிங்கான லெபார்டரிஸ் ஷார்ப் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸ். ஸோ அவ்வளோ ஈஸியா அந்த வாட்டர் போகக்கூடிய கான்டாக்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஹை குவாலிட்டி பயன்படுத்தப்படுறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டேமேஜஸ் ஆகாது, ஆர் துரு பிடிக்கிறதோ பாசம் பிடிக்கிறதோ இந்த ப்ராப்ளம் இதுல வராது. அடுத்தது ஆர்ஓ மெம்பரேன், அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட இந்த ஆர்ஓ மெம்பரேன். இது மேக்ஸிமம் என்ன சொன்னா 50 GPD, அதாவது கேலன்ஸ் பர் டே. ஸோ ஆர்ஓ மெம்பரேன் இதோட லைஃப் அதிகம், அப் டு 2 years. ஸோ வாட்டர் குவாலிட்டியை பேஸ் பண்ண இருக்கு. அண்ட் வேர்ல்டோட பெஸ்ட் குவாலிட்டியான இந்த டவ் பிராண்ட் அதை நம்ம பயன்படுத்துறதுனால இதோட
எஃபிஷியன்சி இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ ட்ரைனேஜ் வாட்டர் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்று கார்டனிங்க்கு, தோட்டத்துல செடிகளுக்கு பயன்படுத்தலாம். பட் அகைன் உங்க வாட்டரோட டிடிஎஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, அப்ப தயவு செஞ்சு வேஸ்ட் வாட்டர் கார்டனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. மேபி செடிகள் வந்து பட்டு போகலாம். எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா, தர துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிளாஸ் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஷோகேஸ் கிளாஸஸோ இல்ல டேபிள்ஸ் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ டாய்லெட்ல ஃப்ளஷ்ல வந்து வாட்டர் வந்து அதுக்கும் நம்ம ரீஃபில் பண்ணி ஃப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சுலேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ வெஸ்டீஜ் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் இதுக்கான சில இன்சுலேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ், பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 3 விதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொன்ன. ஒன்று வால் மவுண்ட் பண்ணலாம், கிச்சன் ஜிங்க்கு கீழே நம்ம வைக்கலாம், இல்ல டேபிள் டாப் ஆர் கிச்சனுக்கு மேல கூட வைக்கலாம், ஆர் கிச்சன் விட்டு வெளியில கூட வைக்கலாம். மேபி சில வீடுகளில் வந்து கிச்சனுக்கு வெளியில சர்வீஸ் ஏரியா இருக்கலாம். ஸோ சர்வீஸ் ஏரியால வாட்டருக்கான சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பவர் சப்ளை அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, கிச்சனுக்கு வெளியில கூட வேற எங்க வேணா கூட வாட்டர் பியூரிஃபையரை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்த வரைக்கும் 3 ஐட்டம்ஸ் தான் இதுல கிடைக்குது. ஒன்று வாட்டர் டேப், ரெண்டாவது ஸ்டோரேஜ் டேங்க், மூணாவதா வாட்டர் பியூரிஃபையர், அதுல அந்த 4 ஃபில்டர்ஸ். ஸோ இந்த வாட்டர் டேப் இதுவும் ஷார்ப்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஹை கிரேட் ஃபுட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு டேப்பை பயன்படுத்தினா மேபி அந்த டேப் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ரஸ்ட் ஆகலாம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் அதுவும் கண்டாமினேட் ஆகலாம். அதனால தான் இந்த ஃபுட் கிரேட் குவாலிட்டியான வாட்டர் டேப் ஷார்ப்ல இருந்தே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் டேங்க் பொறுத்த வரைக்கும் இதுல உள்ளுக்குள்ள வந்து ஒரு பலூன் டைப், அதாவது கம்ப்ரெஷன் பலூன் மாதிரி இதுல இருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ ஒன்ஸ் இந்த வாட்டர் ஃபில் ஆக ஸோ இந்த பலூன் வந்து இது இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபுல் லெவல் இது ரீச் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பவர் சப்ளை ஸ்டாப் ஆகும். விச் மீன்ஸ் வாட்டரோட அந்த பியூரிஃபிகேஷன் சப்ளை வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இதுல இருந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, இது காலி ஆகும்போது திரும்ப பவர் சப்ளை எனேபிள் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததா பவர் சாக்கெட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 5 ஆம்ப் பவர் சாக்கெட் இருந்தாலே போதும். சோர்ஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 இருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகும். ஸோ ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா, வாட்டர் டேப்பை திறந்து விட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த 2 லிட்டர்ஸ் இந்த வாட்டர் பாட்டில் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். ஸோ அந்த சோர்ஸ் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா தென் வாட்டர் பியூரிஃபையர் கனெக்ட் பண்ணும்போது அவுட்லெட் வாட்டரும் வரும். ஸோ இன்லெட் வாட்டரோட ப்ரெஷரும் வந்து மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் இன்லெட் வாட்டரோட ப்ரெஷர் இல்லை அப்படின்னா அதுக்கான சில மீட்டர்ஸ் இருக்கு, ப்ரெஷர் கேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க ப்ரெஷர் கேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா ஓவர் டேங்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் படி இதுதான் பேசிக்கான இன்சுலேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ கிளீன் வாட்டர் டெலிவரி டேப், இதை நீங்க வால் ஹேங்கிங்கை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் கிச்சன்ல இது இருக்கு, ஆர் என்ன சொல்றது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து இது போட்டிருக்கீங்க, கிச்சன் ஜிங்க் இருக்கு அப்படின்னா கிச்சன் ஜிங்க்கு மேல கூட இந்த வாட்டர் டேப்பை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் கிரானைட் ஸ்லாப் இருக்கு அப்படின்னா கிரானைட் ஸ்லாப் மேல நீங்க ஹோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுலயும் இந்த வாட்டர் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் டேப் இதோட சைஸ் வந்து 25 mm. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 25 mmக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தாலும் சரி இல்ல கிரானைட்டா இருந்தாலும் சரி அதுல வந்து ஹோல் வந்து நீங்க தான் போடணும். ஸோ ஷார்ப் அனுப்பக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்க ட்ரில்லிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே போல வாட்டர் பியூரிஃபையர் இதை வால் மவுண்டடா ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 2க்கு 2 அடி. ஸோ 2க்கு 2 அடிக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்கேஸ் நீங்க ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஆங்கிள் என்ன மாதிரி ப்ரொவிஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஆங்கிள்ஸ் நீங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரைனேஜ் வாட்டர் இதை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் இந்த ட்ரைனேஜ் வாட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கான இந்த வழிகளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து வாட்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் இதை என்ஷூர் பண்றது முக்கியமாக அவங்களுடைய வேலை.
இன்கேஸ் உங்ககிட்ட இந்த டிடிஎஸ் மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்க டிடிஎஸ் லெவல்ஸ் என்னங்கிறத உங்க சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு மேபி வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ்ல நீங்க டிடிஎஸ் லெவல் என்னங்கிறத பார்த்து. ஏன்னா நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் ஒரு குறிப்பிட்ட டிடிஎஸ் லெவலுக்கு மட்டும்தான் இது நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஸோ மோர் தேன் தட் அந்த டிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் பியூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்டே நீங்க டிடிஎஸ் மீட்டர் வச்சு உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர்ல இருக்கக்கூடிய டிடிஎஸ் லெவல் என்னங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் இதோட லைஃப்கான இண்டிகேட்டர்ஸ் இருந்தால் கூட பட் பெஸ்ட் திங் என்னன்னா அப்பப்போ வாட்டரோட டேஸ்ட் ஸ்மெல் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ வெஸ்டீஜ்ல நீங்க ப்ராடக்ட் பில் பண்ணி இந்த ப்ராடக்ட் மேலே வாட்டர் பியூரிஃபையருக்கு மேலேயே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். மிஸ்டு கால் சர்வீஸ் இதுக்கான மேல ஒரு ஸ்டிக்கரிங் அதுல இருக்கும். ஸோ நீங்க வாட்டர் பியூரிஃபையர் வாங்கின உடனே இந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4254-322 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இன்ஸ்டலேஷன் ரெக்வெஸ்ட்டை நீங்க பதிவு பண்ணணும். ஆர் மேபி நீங்க மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மிஸ்டு கால் சர்வீஸோட நம்பர் 8750-922-277. பெஸ்ட் திங் நீங்க மிஸ்டு கால் கொடுக்க போறீங்க அப்படின்னா வெஸ்டீஜ்ல பதிவு பண்ணப்பட்ட அந்த சிம் ஆர் அந்த மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணும். ஏன்னா மேபி சில பேர் வந்து ஒரு 2-3 சிம் கூட வச்சிருக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கிற நேரம் வந்து மிஸ்டு கால் கொடுத்துருக்கலாம். அப்புறம் அந்த ஃபோன் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஃபோன் எடுத்து நீங்க வெளியில போயிருக்கலாம். ஏன் இது முக்கியமா சொல்றேன்னா, நீங்க மிஸ்டு கால் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ப்ல இருந்து திரும்ப அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னா 3 times மேக்சிமம் அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 timesமே நீங்க கால் அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். உங்களுக்கு ஒரு மெசேஜும் வரும். ஸோ திரும்ப நீங்க மிஸ்டு கால் சர்வீஸ் ஒன்ஸ் அகைன் அந்த நம்பர் நீங்க பண்ண மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா தான் திரும்ப உங்களுக்கு கால் வரும். அதனால தான் பெஸ்ட் திங் உங்க கையில எப்போ எந்த மொபைல் இருக்குமோ என்ன நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் கொடுங்க. செகண்ட் திங் இன்ஸ்டலேஷன் அண்ட் சர்வீஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ல 1 year வாரண்டி 1 yearக்கு மட்டும்தான் வாரண்டி ஷார்ப்லேருந்து இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கு கொடுக்குறாங்க. அதே போல இது இன்ஸ்டலேஷன் இருக்கலாம், அதே போல சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே ஷார்ப் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் இதை டீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே யாராவது கூப்பிட்டு இன்ஸ்டலேஷனுக்கோ இல்லை சர்வீஸோ ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வாரண்டி பீரியட்ல கவர் ஆகாது. ஸோ டோல் ஃப்ரீ ஆர் மிஸ்டு கால் சர்வீஸ் இதை வந்து நீங்க 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலா இன்ஸ்டலேஷன் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்கேஸ் நீங்க ப்ரீ ஃபில்டர் போட போறீங்கன்னா ப்ரீ ஃபில்டருக்கு மட்டும்தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே ஜெனுவனான ஃபில்டர்ஸ். அதை யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே ஷார்ப்போட ஒரிஜினல் டெக்னாலஜி. ஸோ பெஸ்ட் குவாலிட்டியான ஃபில்டர்ஸ் அண்ட் ஈவன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்டர்ஸ் இதுவும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் டைம் நீங்க கால் பண்ணிட்டீங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லாக் நம்பர் மாதிரி கொடுத்துருக்கலாம். உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம். மேபி 1 or 2 days சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 2 days or 3 days வரைக்கும் யாருமே இதை அட்டன் பண்றதுக்கு வரல. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட இஷ்யூஸை நீங்க மேல எஸ்கலேட் பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா மிஸ்டர் ஏடி சிங். மிஸ்டர் ஏடி சிங் இவர் தான் ஷார்ப்போட ஆல் இண்டியா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் ஆர் நேஷனல் ஹெட். இவருக்கு வந்து நீங்க மெயில் அனுப்பலாம். இந்த இமேஜ்ல நீங்க பாக்குறீங்க கீழே ஏடி சிங் ADSINGH ஏடி சிங் @sharp-oa.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் அனுப்பு. ஸ்டில் டோல் ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டீங்க, மிஸ்டு கால் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா இல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க சென்னை அண்ட் திருச்சி பிரான்ச்சஸ்க்கு உங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இங்கேயும் இது வேலை நடக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஃபைனலா நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை என்கிட்ட கொண்டு வரலாம்.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். 7428790480. 7428790480. இந்த நம்பர், இதுக்கு இது வாட்ஸ்அப் கால் எல்லாமே இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறதா இருந்தீங்கன்னா, கஸ்டமரோட பேர், இன்கேஸ் அவங்க வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை அப்படின்னா கஸ்டமரோட பேர், அவங்க கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் காப்பி, இது 3 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா உங்க பேர், உங்க ஐடி நம்பர், உங்க கான்டாக்ட் நம்பர், எந்த நம்பர் நீங்க யூஸ்ல இருக்குமோ அந்த கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் காப்பி. ஸோ இந்த டீடைல்ஸ் இதெல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஷார்ப்போட லோக்கல் டெக்னீஷியன்ஸ் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இன்சார்ஜ் அவங்களை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட இஷ்யூஸை நான் ரிசால்வ் பண்ணேன். சில பேர் என்னோட இன்னொரு நம்பர் வச்சிருப்பீங்க, அது என்னோட பர்சனல் நம்பர். ஸோ தயவு செஞ்சு இந்த பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றதோ காண்டாக்ட் பண்றதோ அவாய்ட் பண்ணுங்க. என்னோட அஃபிஷியல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒன்று இன்ஸ்டலேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கிச்சன் ஜிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆர் வால் மவுண்டிங்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதில் நம்ம என்ஷூர் பண்ணக்கூடியது ஏஎஃப் டிஸ்ரப்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக 100% பியூர் வாட்டர் இது நம்ம என்ஷூர் பண்ணுறோம். இதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், வாட்டர் போகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ஹை ஃபுட் கிரேட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். இதை நிறைய பேர் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ப் சுப்பீரியரான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துறதுனால பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபில்டர் லைஃப் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் மூலமாக நமக்கு கிடைக்குது. அண்ட் யூனிக்கான அந்த ஃபில்டர் இண்டிகேஷன் சிஸ்டம் ஆர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம ரீசெட் இதையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஃபில்டரோட லைஃப் எவ்வளோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல யார்கிட்டயுமே இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு பேட்டன்டட் ஒரு டெக்னாலஜி இந்த ஏஎஃப் டிஸ்ரப்டர் அப்படிங்கிற மெத்தட். ஸோ 100% கிளீன் வாட்டர் கொடுக்கக்கூடிய ஒரே வாட்டர் பியூரிஃபையர் இன்னைக்கு வெஸ்டீஜோட வாட்டர் பியூரிஃபையர் மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் ஷார்ப்போட இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் அப்படிங்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு. ஸோ இந்த ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப காமனாக இந்த பிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேறவர் ரொம்ப நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வாட்டர் பியூரிஃபையர் ஷார்ப் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பிக்சர் முக்கியமாக யாருக்காக இந்த ப்ராடக்ட்? இன்புட் வாட்டர் டிடிஎஸ் லெவல், அதாவது 300க்கு கீழே டிடிஎஸ் லெவல் இருக்கிற இடத்துல இந்த பிக்சர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ 300 டிடிஎஸ் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எந்த தண்ணி குடிக்க போறீங்களோ அந்த தண்ணிக்கு மட்டும்தான் இந்த பிக்சர் நீங்க யூஸ் பண்ண முடியும். டைரக்டா டாப்ல இருந்து, கிணத்து தண்ணியில இருந்து, ஒரு முனிசிபல் வாட்டர், ஒரு போர் வாட்டர், ஸோ இதுல நீங்க டைரக்டா இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா பிகாஸ் அதுல டிடிஎஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். வீட்டில் வாட்டர் பபிள் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஸோ வாட்டர் பபிள்ல இருந்து இதை நீங்க தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்க பிக்சர் வந்து யூஸ் பண்ணணும். பிக்சர் மூலமா தண்ணியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலங்கல் வாட்டர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கார்ட்ரிட்ஜ் சீக்கிரமே டேமேஜ் ஆகும். ஆல்ரெடி என் வீட்டில் வந்து வேற ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க இமீடியட்டா வந்து வெஸ்டீஜோட வாட்டர் பியூரிஃபையர் மாற்ற முடியாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி வேற ஏதோ வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். பட் அடிஷனல் சேஃப்டிக்காக நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து அவங்க பயன்படுத்தலாம். பிகாஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் தான் 100% பியூர் வாட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஸோ மற்ற வாட்டர் பியூரிஃபையர்ல ஸ்டில் அந்த பியூரிட்டி இதை என்ஷூர் பண்றதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் பயன்படுத்தும். ஸோ மோஸ்ட்லி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆன் த கோல நம்ம இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிளீன் வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸோ இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல அந்த ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க.
அது மேல எப்போதும் மூடியே இருக்காது. ஸோ அந்த தண்ணியில தூசி விழலாம், கிருமிகள் இருக்கலாம், என்ன வேணா ஏற்படலாம். மோஸ்ட்லி அதுலேருந்து தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த டம்ளர், அதுவும் இந்த டம்ளர் அந்த டேபிள் மேலேயே வச்சிருப்பாங்க. அது ஒழுங்கா கூட வாஷ் பண்ணி இருக்காது. ஸோ அதை எடுத்து வைப்பாங்க, இந்த தண்ணி எடுத்து அப்படியே அதுல ஊற்றுவாங்க. அதுலேயும் நிறைய கண்டாமினன்ட்ஸ் நம்ம பாடிக்குள்ள போகலாம். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் இப்போ ஒரு டேபிள்ல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டம்ளர்ல கையை உள்ள விட்டு கொண்டு வந்து அப்படியே வைப்பானுங்க. ஸோ அந்த கையிலேருந்து என்ன கிருமிகள் இருக்கும், என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் அப்படிங்கிறதுனால, ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க இன்னும் ஒரு கிளீன் வாட்டர் ப்ராமிஸ் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய என்ன விதமான ஃபில்டர்ஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இதுல மெஷ் ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெஷ் ப்ரீ ஃபில்டர்ல துரு இருக்கலாம், மண் இருக்கலாம், இல்ல மற்ற ஏதாவது ஒரு செடிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெஷ் ப்ரீ ஃபில்டர். ஸோ ஆல்ரெடி இது பியூரிஃபை பண்ண வாட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்றோம். ஸோ இதுல பெருமளவில் இருக்காது. பட் ஸ்டில் ஃபர்தரா அதுல ஏதாவது மீதி கண்டாமினன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெஷ் ப்ரீ ஃபில்டர். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது ரெசின் லேயர் சாஃப்ட்னர். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்கு, ஸோ வாட்டரோட டேஸ்ட் அண்ட் அந்த ஸ்மெல் இது ரெண்டும் இம்ப்ரூவ் பண்றது ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெசின் லேயர். அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடியது டுவல் மெஷ் ஃபில்டர். சம்டைம்ஸ் அந்த சைடு வழியா இன்கேஸ் வாட்டர் லீக் ஆகி வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்றது, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக முக்கியமாக இந்த டுவல் மெஷ் ஃபில்டர். ஸோ ஸ்டில் ஃபர்தரா அது ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்து ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதா இந்த டுவல் மெஷ் ஃபில்டர். அடுத்தது ஹெவி மெட்டல் ரிமூவர். ஃபர்தரா தண்ணியில் இருக்கக்கூடிய மெர்க்குரி ஆர் காப்பர், பிகாஸ் இந்த மெர்க்குரி, காப்பர் ஆர் இந்த சில மெட்டல்ஸ் ஆர் ஆர்சனிக் லெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் அப்படிங்கிறது நார்மலி 0.001 002 இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப மைன்யூட். ஸோ ஸ்டில் அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ கடைசியா சூப்பர் ஏசிஎஃப் ஃப்ரம் ஜப்பான். ஸோ ஏசிஎஃப் அப்படிங்கிறது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். ஸோ இதன் மூலமாக தண்ணியில இன்கேஸ் குளோரின் இருந்துச்சுன்னா, மேபி சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல குளோரினேட்டட் வாட்டரா இருக்கலாம், அதை கிளீன் பண்றதுக்காக. ஸோ அந்த குளோரின் ஸ்மெல் இல்ல கலர், ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக முக்கியமாக இந்த ஃபைனல் லேயர் ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ இந்த ஒரு லேயர்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடியதா என்ன சொல்றோம், வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜ். ஸோ இந்த கார்ட்ரிட்ஜ் இதுதான் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்ல இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜ் அண்ட் இதுதான் இந்த ஃபில்டர். இதுதான் வாட்டர் பியூரிஃபையரோட பிக்சரோட அசம்பிளி. இந்த கார்ட்ரிட்ஜ் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும். அண்ட் முக்கியமா இதுல இன்சர்ட் பண்ணும்போது நல்ல ஏர் டைட்டா இன்சர்ட் பண்ணும். ஸோ வாட்டர் உள்ள ஊத்தினா கூட சைடு வழியா வழிஞ்சு போகக்கூடாது. அதனால கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து லைட்டா நல்ல ஏர் டைட்டா பிக்சர் வந்து உள்ளுக்குள்ள லாக் பண்ணுது. அடுத்து இந்த அசம்பிளி இதை எடுத்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணும். மேல இந்த கேப் இன்லெட் கவர், ஸோ இதை வந்து மேல ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் டோட்டல் அசம்பிளி. ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் எப்படி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் கார்ட்ரிட்ஜ். இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்ல தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எடுத்து கொஞ்சம் லைட்டா ஃபில்டர் வந்து இந்த கார்ட்ரிட்ஜை வந்து ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் காமிச்சபடி அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி அதுக்குள்ள ஏர் டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடு. அடுத்தது அந்த மேல இருக்கக்கூடிய இந்த இன்லெட் சோர்ஸ் வாட்டர், ஸோ இதை ஓபன் பண்ணி இந்த லிட் இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. ஸோ மேல இந்த வாட்டர் ஃபில் ஆகிட்டு அதுலேருந்து இந்த கீழே இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும். ஒரு 3 டைம்ஸ் அந்த தண்ணியை கொட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து டைரக்டா யூஸ் பண்ண வேணாம், ஒரு 3 டைம்ஸ் அந்த வாட்டரை கொட்டிட்டு 4th டைம்ல இருந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு டைமும் இந்த கார்ட்ரிட்ஜ் நீங்க புதுசா வாங்கும் பொழுது அப்போ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கார்ட்ரிட்ஜை தண்ணியில சோக் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஏர் டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வாட்டர் பிக்சர்ல வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர்
இதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மொத்த அளவு அப்படிங்கிறது 1.9 லிட்டர்ஸ். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் இதோட லைஃப், இந்த வாட்டர் பியூரிஃபையர் பிக்சரோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்ட்ரிட்ஜுக்கு 400 450 லிட்டர்ஸ் கார்ட்ரிட்ஜோட லைஃப் ஆர் 8 மாசம். ஸோ இந்த பிக்சர் கார்ட்ரிட்ஜ் இதுவும் வெஸ்டீஜ்ல சேல்ஸ்ல இருக்கு. 1050 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். இதுக்கான பிவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண வேணாம். ஸோ 1.9 லிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் நம்மளுடைய யூசேஜ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பது என்னாங்கன்னா ஃபில்டரோட லைஃப் வந்து குறையும். ஸோ திரும்ப ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆகும். அதே போல இது மேல ஒரு டயல் இருக்கு. ஸோ இந்த டயலும் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அந்த கார்ட்ரிட்ஜோட லைஃப் வந்து இண்டிகேட் பண்றதுக்காக, ஸோ ஃபில்டர் எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக. ஸோ இதை எங்க செட் பண்ணுனா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இப் சப்போஸ் இது ஏப்ரல் மாசம், ஸோ ஏப்ரல் மாசம் அப்படிங்கும்போது என்ன பண்ணா நீங்க அந்த 4 வந்து கரெக்டா அந்த ஆரோ கிட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம யூஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து அதுல இண்டிகேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 28,000. 933.33 இதோட பிவி. பிக்சர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 2800. இதோட பிவி 93.33. ஸோ வெஸ்டீஜ் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் பிக்சர் 100% பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் என்ஷூர் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ திங்க் ஷார்ப், drink sharp. சார் சார் இல்ல இருக்கு, இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு சார். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல முடிக்கல சார். வெளியில வந்துச்சா? இல்ல சார், அடுத்து இந்த டிவி ரிப்போர்ட்டை ஷோ பண்றதுக்காக எடுத்துட்டு இருக்கேன். அப்ப லைவ்ல தானே சார் இருக்கு? எஸ் சார். இந்த ரிப்போர்ட் இதுதான் வாட்டர் பியூரிஃபையருக்காக வந்திருக்கிற லேப் ரிப்போர்ட், TUV ரிப்போர்ட். இந்த TUV ரிப்போர்ட், TUVங்கிற இந்த லேப் வந்து சவுத் ஏஷியாக்கே வந்து பெங்களூர்ல இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் லேப். ஸோ இந்த லேப் வந்து முக்கியமா வாட்டரோட குவாலிட்டி, அதாவது இந்த TDS லெவல், இதை மெஷர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு லேப் இது. ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்புட் வாட்டர்ல 1547 இதோட TDS லெவல், விச் மீன்ஸ் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் எது வரைக்கும் பயன்படுத்தலன்னா 1547 TDS லெவல் வரைக்கும், ஒரு இன்லெட் வாட்டர்ல இருக்கக்கூடிய TDS லெவல் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரை நம்ம பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் 2000 வரைக்கும் TDS லெவல் வரைக்கும் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் இந்த TUV லேபுக்கு அனுப்பி வச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த சோர்ஸ் வாட்டர், இன்லெட் வாட்டர் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அவங்களே தான் இன்லெட் வாட்டர் எடுத்தாங்க.
ஸோ அந்த இன்லெட் வாட்டர்ல எவ்வளோ டிடிஎஸ் லெவல் இருந்துச்சுன்னா 1547. ஸோ இதோட அவுட்கம் வெளியில இந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 133 milligrams per deciliter, which means நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னா 500 டிடிஎஸ் வரைக்கும் இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் வேற நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் பயன்படுத்துறதுல 133 தான் அவுட்புட் வாட்டர்ல இருந்த டிடிஎஸ் லெவல். ஸோ அதே போல ஆரம்பத்தில் வாட்டர்ல என்னென்ன இம்பியூரிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். கெமிக்கல் ஆர் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், நைட்ரேட்ஸ், ஃப்ளூரைட், ஆர்சனிக், காட்மியம், காப்பர், லெட், மெர்குரி, குரோமியம், அயன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே இன்லெட் வாட்டர்ல நைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 156.38 இருந்தது. பட் வேறஸ் அவுட்லெட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இது 14.30. எவ்வளவு இருக்கலாம்? 45 மேக்ஸிமம் இருக்கலாம். பட் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபை யூஸ் பண்ணதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 14 இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. அதே போலதான் ஒரு ஹெவி மெட்டல்ஸ், இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்சனிக் சொன்ன 0.1 or even cadmium 0.3, 0.03, copper 3.07 or even lead 0.15. ஸோ இந்த மாதிரி or even mercury 0.006. இது மாதிரி முக்கியமான ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாமே ஆர் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய இந்த மெட்டல்ஸ் இது எல்லாமே இன்லெட் சோர்ஸ் வாட்டர்ல இருந்தது. பட் வேறஸ் வெளியில வந்த தண்ணியில மேக்சிமம் ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அப்படின்னா இன்லெட் அதாவது டிடிஎஸ் படி எவ்வளோ குறிப்பிட்ட அளவு இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவு இருந்ததோ அதை விடவும் ரொம்ப குறைவான அளவு தான் இதுல இருந்தது அப்படிங்கிறத அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போலதான் பெஸ்டிசைட்ஸ். ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் முக்கியமாக நம்ம பார்த்தோம். சாயில், அக்ரிகல்ச்சர் இதுலேருந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வரலாம். ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே இன்லெட் வாட்டர்ல 0.03, 0.03, 0.03 இந்த ரேஷியோல இருந்த இந்த இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே அவுட்லெட் வாட்டர்ல நாட் டிடெக்டட், அதாவது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் 0.01, 0.01, 0.01 அப்படிங்கிற கணக்குல மேக்சிமம் அவுட்லெட் வாட்டர்ல இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கூட பட் ஸ்டில் நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணும்போது இது எதுவுமே இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே போலதான் மற்ற சில இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே நாட் டிடெக்டட், அதாவது அவுட்லெட் வாட்டர்ல சோர்ஸ் வாட்டர்ல இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகியிருக்கு. அதே போல முக்கியமாக நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் ஒன்று ஈகோலை அப்படிங்கிற இந்த பாக்டீரியா. ஸோ இது இன்லெட் வாட்டர்ல ஆல்மோஸ்ட் 4.9 × 10⁻⁷ இருந்தது. பட் வேறஸ் அவுட்லெட் வாட்டர்ல 99.9999% இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. அதே போலதான் MS2 அப்படிங்கிற இந்த வைரஸ் இதுவும் ஆல்மோஸ்ட் இன்லெட் வாட்டர்ல ஒரு 100 ml 2.7 × 10⁻⁴ இருந்தது. பட் வேறஸ் அவுட்லெட் வாட்டர்ல 99.99% அந்த வைரஸ் டோட்டலா எராடிகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ப்போட இந்த யூனிக்கான டெக்னாலஜி இந்த வாட்டர் பியூரிஃபையர் WJ400 அப்படிங்கிற இந்த மாடல் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இதை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த யூனிக் அண்ட் அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மாடல் அதுதான் இந்த ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் எக்ஸ்க்ளூசிவா வெஸ்டீஜ்க்காக. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் TUV சர்டிஃபிகேட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த டீடைல்ஸை அனுப்பி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கும் உங்களுடைய நேரத்தை இந்த ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், விஷ் யூ வெல்.